நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். சபையே, நீ தேவனுடைய மகிமையை, தேவ ஜனமே, நீ தேவனுடைய மகிமையை, இது தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் சபை காண்கிற காலம், சமுதாயம் காண்கிற காலம். அவருடைய கிரியைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெளிப்படுகிற காலம் இது, வெளிப்படுகிற காலம் அது. அவுட்ஸ்டாண்டிங் miracles are going to take place. ஆண்டவருடைய மகிமையான அடையாளங்கள் இடம் பெறப்போகிற காலத்தில் கர்த்தர் சபையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்பா சீக்கிரம் வர போறாரு, ரொம்ப சீக்கிரம் வர போறாரு. ரொம்ப காலத்துக்கெல்லாம் இனி உலகம் இருக்காது. நம்மளும் ரொம்ப காலத்துக்கு இந்த பூமியில இருக்க மாட்டோம். யோ, ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன்னு பார்த்தா என்னையா அப்படி சொல்ற? தோத்திரம். திரும்ப ஒரு நல்ல செய்தி சொல்ற, ரொம்ப காலத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம். தோத்திரம். சீக்கிரமா அப்பா வர போறாரு, சீக்கிரமா அவரு கூட ஏறி போறோம். சாகவும் மாட்டோம். நமக்கு குழி தோன்ற செலவு மிச்சம், நமக்கு பெட்டி செய்யற செலவு மிச்சம். அப்பா கூட ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட போகிற சந்ததி நாம். அதை நான் 100% விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு கற்பனை கட்டாத எழுப்புதல் தேசத்துல வரப்போகுது. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க, சபையெல்லாம் நிரம்ப போகுது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் நடக்க போகுது. ஜாதிகளின் பலத்த சேனை சபைக்கு வரப்போகுது. கடற்கரையின் திரளான ஜன கூட்டம் கர்த்தர் வசமா திரும்ப போகுது. கேதாரின் ஆடுகள் எல்லாம் வரப்போது, நெபாயோத்தின் கடாக்கள் எல்லாம் வரப்போது. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போறார். வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் கர்த்தர் சொல்ல போறார். மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்த போறாரு. வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வர போறாங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக போகிறான். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறேன். இதை இல்லைன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. குருட்டு கண்ணு, வேதத்தை பார்க்கிற கண்ணு அவங்களுக்கு இல்லை. இருந்துட்டு போட்டோம். இப்படித்தான் ஒரு முறை தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் எலிசா சொல்றான், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே கோதுமை மா வார்கோதுமை விற்கப்படும் அப்படின்னு சொல்றான். வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? விஞ்ஞானி, ஒரு விஞ்ஞானி சொன்னான். தோதரான். எலிசா சொன்னாரு, நடக்கும். நீ நடக்க மாட்டேன்னா அல்ல சொல்லுங்க அப்பா, அது நடக்கும். நீ பாப்ப, அதுக்கு பிறகு நடக்க மாட்ட. உசுரோட இருந்தா தானே தோத்துற, செத்து போயிருவ, பார்த்துட்டு சாவ. சாகருக்கு முன்னாடி பாப்பேன்னா தீர்க்கதரிசி சொன்னபடியே நடந்தது. தீர்க்கதரிசிக்கு டென்ஷன். ஏப்பா நானா சொல்றேன், என்ன ஒருத்தர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், நீ அதுக்கு ஆமேன் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. ஆமேன் சொன்னேன்னா உசுரோட இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. நான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆமேன் சொன்னேன்னா அனுபவிப்ப, ஆமேன் சொல்லலைன்னாலும் அனுபவிப்ப. அது வேற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லிடுறது, ஆண்டவர் வார்த்தை வரும்போது ஆமேன் சொல்லிடணும். நினிவேவுக்கு போ அப்படின்னு யோனாவுக்கு வார்த்தை வரும்போது ஆமேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனைக்கு வேலையே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிருந்திருப்பான், அவன் அற்புதம் நடந்திருக்கும், நினிவே பட்டணமே மனம் திரும்பி இருக்கும். இப்ப என்ன ஆகி போச்சு, நம்மளே அதுக்கு ஆமேன் சொல்ல மாட்டேன்ட்டு கப்பல்ல பயணம் பண்ணி போறான். ஆண்டவன் ஒருத்தனுக்காகவே கடலை ஆட்டி கப்பலை குலுக்கி ஏசுறத்தஞ்சயம் போடுங்கடா அவனை தூக்கி. தோத்துறான்.
அப்படின்னு இப்ப கடல்ல தூக்கி போடுறாங்க. இதுவரைக்கும் ஆமேன் சொல்லாதவன் ஐயையோன்றான். கடல்ல தூக்கி போடும்போது ஆமேன் நான் விழுந்திருப்பான், ஐயையோன்னு விழுகுறான். அதுல இருந்து நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேங்க, கர்த்தர் பேசும்போது ஆமேன் சொல்லலன்னா ஐயையோ சொல்ல வேண்டியது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வருங்க. ஆனால ஆமேனா, என் பிரசங்கத்துல முந்தி சொல்லுவேன் ஆமேனா அல்லேலூயாவான்னு, இன்னைக்கு சொல்றேன் ஆமேனா ஐயையோவா, ஆமேனா ஐயையோவா. எழுப்புதல் வரப்போது, கன்னியாகுமரி மாவட்டமே கர்த்தரை ஆராதிக்க போது, இந்தியாவின் எல்லைகள் எல்லாம் தன் முழங்கால்களை முடக்க போது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போது, நீ தேவனுடைய மகிமையை 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 காண்பாய். மார்த்தாள் மரியாள் குடும்பம், லாசருவும் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கம். இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவர் ரொம்ப சிநேகமா இருந்தாரு, அடிக்கடி விசிட் போடுவாரு. இயேசுனாருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போடும் அந்த குடும்பம். ஆண்டவரையும் ரொம்ப கனப்படுத்துற ஒரு குடும்பம் தான். இந்த குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் ஒன்ன நான் பதிவு செய்ய விரும்புறேன். நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம எல்லார குறிச்சும் தேவனுக்கு பெரிய திட்டம். கேஏசிசி ஃபவுண்டரா இருக்கிறதுனால தோத்துறோம். ஜான் கிறிஸ்டோபர் அண்ணனை தான் கர்த்தர் பயன்படுத்துவாரு, அவரை பத்தி தான் தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அண்ணன் என்னை வந்து தப்பா எடுத்துக்க மாட்டாரு, அல்ல சொல்லுங்க. அப்பா அவர் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால, மீச இல்லாம இருக்கிறதுனால அவரை பத்தி மட்டும்தான் கர்த்தருக்கு பெருசா திட்டம் இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அவரை தான் ஆண்டவர் பயன்படுத்துவாரு இல்லைங்க. இல்ல இவங்களை யூஸ் பண்ணுவார், அவங்களை யூஸ் பண்ணுவார், ஸ்டான்லியை பயன்படுத்துவார் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டு அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட அத்தனை பாத்திரத்தை குறித்தும் பரலோகத்திற்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அண்ணன் சொன்னார் பாருங்க, 7 வருஷம் இங்க ஊழியம் செஞ்சேன், அந்த நாட்கள்ல ஆண்டவர் பேசின வார்த்தை, ஆண்டவர் சொன்ன தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில என் ஊழியத்துல நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அவரை ஆண்டவர் சும்மா அழைக்கல, அவரை சும்மா தெரிஞ்சுக்கல, அவரை அண்ணத்துக்காக அழைச்சாரோ அந்த பாதையில் இன்னைக்கு அவரை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அவர் பார்க்கிறது கூட அவருக்காக தேவன் குறிக்கப்பட்டதுல ஒரு 10% தான் அவர் பார்த்திருக்கிறாரு. இன்னும் 90% அவர் ரீச் பண்ணணும், ரீச் பண்ணுவார். அப்போ இங்க வந்திருக்கிற நீங்க யாரா இருக்கட்டும், உங்க எல்லார குறிச்சும் பரலோகத்திற்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏசுனார் வீட்டுக்கு வர்றாரு, நாம அவருக்கு சமைச்சு போடுறோம், அவர் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு கையை கழுவிட்டு போறாரு. குழம்பு நல்லா இருந்துச்சுமா, கூட்டு நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஏதோ ஒரு 10 ரூபா 15 ரூபா காணி கொடுக்குறோம், அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போறாரு. அதுதான் போல, இதுதான் போல ரட்சிப்பு, இதுதான் போல அழைப்பு. இதுக்காகத்தான் ஏசு நம்ம வீட்டுக்கு வர்றாரு போல, இதுக்காகத்தான் நம்ம ஏசுக்கு சோறு போடுறோம் போல. இல்ல ராஜா, இருக்கிறீங்களா? இந்த லாசரு இடையில செத்து போறான் இந்த சம்பவத்தில். அப்புறம் இயேசுனார் வர்றாரு, அவனை உயிரோட எழுப்புறாரு. 43ஆம் வசனத்துல லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு அவனை வெளில கொண்டு வர்றாரு. 45ஆம் வசனம் சொல்லுது, இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லாசருவை வச்சு, அந்த லாசரு குடும்பத்தை வச்சு, மார்த்தாளை வச்சு, மரியாளை வச்சு, அந்த குடும்பத்தை வச்சு கணக்கற்ற யூதர்களை, எண்ணிக்கை கடங்காத யூதர்களை, ஏராளமான யூதர்களை தேவன் வசமாக திருப்பிவிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் லாசரு குடும்பத்தை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு தான் மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த யூதர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் உள்ளவர்களா மாறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இயேசுவுக்கு அவங்க சமைச்சு போட்டப்போ இந்த 45ஆம் வசனத்தை பத்தி அவங்களுக்கு
சொல்லுங்க. தெரியாது. ஏசி சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா, கூட்டு குழம்பெல்லாம் சூப்பர்மா, மார்த்தாளு கிளப்பிட்டமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு போனப்பெல்லாம் இந்த 45வது வசனத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். உங்களை என்னையும் அழைச்சவர் உங்களை என்னையும் குறிச்சு உள்ளங்கையில மிகப்பெரிய திட்டத்தை வரைஞ்சிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு முன்னால அமர்ந்து வார்த்தையை கேட்கிற நீங்க பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. தேசம் உங்க மூலம் தேவன் பக்கம் திரும்ப போகுது. கணக்கற்ற கூட்டம் உங்க மூலமா கர்த்தர் பக்கம் திரும்ப போகுது. நான் என்ன சமைச்சு போடுற ஒரு பொம்பளை, ஏசுநாதர் வந்தா சமைச்சு கொடுப்பேன், அதான் எனக்கு தெரியும். நான் ஏசுநாதர் வந்தா அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இலையில இருக்கிற சோத்த பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் லாசருவோட நிலை. என் தங்கச்சி சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கூட நான் போய் அவ சமையலுக்கு ஹெல்ப் பண்ணாம ஆண்டவர் வந்து பேசினா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பேசுவார் அவரு அப்படின்னு உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டே அவர் பேசுறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுதான் ஏன் வேலை, அதான் மரியாதை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காய்கறி அறுத்து போட்டு சமைக்கிறது ஏன் வேலை, மார்த்தாளு. கர்த்தர் சொல்றத அப்படியே வாயை பிளந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன், அது ஏன் வேலை, மரியாதை. ஏசுநாதர் சாப்பிடும் போது பக்கத்துல உட்கார்ந்து ஒரு கம்பெனி கொடுப்பேன், அது ஏன் வேலை, லாசரு. ஆனா இவங்க 3 டிக்கெட்டுக்குமே தெரியாது நம்ம குடும்பத்தை வச்சு கணக்கில் அடங்காத யூதர்களை கர்த்தர் பக்கம் தேவன் திருப்ப போறார் என்று. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், நம்ம குடும்பம் தோத்திரம் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த யூதாவுக்கு ஆசீர்வாதமா யூதேயாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு அந்த குடும்பத்துக்கு தெரியாது சார். ஆசீர்வாதம் ஆச்சு சார், தேவ திட்டம் நிறைவேச்சு சார், அவர் அழைத்த நோக்கம் அட்டகாசமா நிறைவேறி முடியும். கர்த்தர் நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கூட இந்த அகாவா மண்டாட்டு முகாமில் மண்டாட்டு ஜபத்தில் வந்து நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போவேன். நீங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் 1008 பிரச்சனைகளோட வந்திருக்கலாம், தேவைகளோட வந்திருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் உங்கள் மனசை அழுத்திக்கிட்டு இருக்கலாம். வந்தோம் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் இருப்பாங்க. பிரசங்கம் முடிச்சதுக்கு பிறகு ஏதாவது சம்திங் விசேஷம் இருக்கா அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கூட கான்செப்டில் கூட 2-3 பேர் இருக்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம், ஆமீன் அல்லேலூயா. வேற வழி இல்லை, இன்னைக்கு கூட்டத்துக்கு போகலன்னா நாளைக்கு வந்து பாசு கொடைவாரு, சோத்திரம் அதுக்காவது போவோம் அப்படிங்கிற மாதிரி கூட 4 பேர் வந்திருக்கலாம். தோத்திரம் இருக்கீங்களா? யூடியூப்ல ஒரு பிரசங்கத்தை 1-2 முறை கேட்டிருக்கேன். கொஞ்சம் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி பேசுவாப்புல, நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கிறாரா, போய் உட்காந்துட்டு என்னன்னு கேட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரி 4 பேர் வந்திருக்கலாம். இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்களா, இதுல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு போடலாமாடாங்கிற மாதிரி கூட 2 பேர் வந்திருக்கலாம். ஏன்னா ஏசுநாதர் பிரசங்கத்தை கேட்கும் போதே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 டிக்கெட்டு, ஏசுநாதர் பிரசங்கத்துக்கு முன்னாடியே வந்து அப்பப்போ உட்காரும் போது நம்ம பிரசங்கத்துக்கு முன்னாடி உட்கார மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம் இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கலாம், மேபி இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தி. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருக்கிற உங்களை குறித்து பரலோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள். உங்க குடும்பம் ஒரு மகிமையை பார்க்க போகுது, நீங்க ஒரு மகிமையை பார்க்க போறீங்க. ஒரு தேவ மகிமை உங்க குடும்பத்துல வெளிப்பட போகுது, வாழ்க்கையில வெளிப்பட போகுது, உங்க கண்களுக்கு முன்னால வெளிப்பட போகுது, தேசத்துக்கு முன்னால வெளிப்பட போகுது, நீங்க இருக்கிற கிராமத்துல வெளிப்பட போகுது, நீங்க இருக்கிற தெருவில் வெளிப்பட போகுது. உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வெளிப்பட போகுது. இப்படி ஒரு மகிமையான திட்டம் உள்ள அந்த குடும்பத்துல ஒருத்தன் செத்து போயிட்டான். இருக்கீங்களா? நான் ஆவிக்குரிய கோணத்தில் பேசுறேன். தேவன் நம்மளை இந்த உலகத்துக்கு மகிமையா நிறுத்தணும், நம்ம மூலமா பல ஆயிரங்கள் அவர் பக்கம் திருப்பணும்னு பெரிய திட்டத்தோட நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறாரு. அடிக்கடி செத்து போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா லாசர்வாது ஒரு முறை செத்தான், சில ஆளுகள்லாம் மாசத்துக்கு ஒருக்கா செத்து போயிருது. புரிந்து கொண்டால் சொத்திரம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பேசுகிறேன் கணம் கோட்டார் அவர்களே. இப்படி நான் பேசும்போது நீங்க என்ன முறைக்கிறீங்கன்னா திரும்ப ஒரு செத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி செத்து போயிடும்.
விசுவாசத்துல செத்து போயிடும், ஜெபத்துல செத்து போயிடும், உண்மையில செத்து போயிடும், கொடுக்கிற விஷயத்துல செத்து போயிடும், வசனத்தை கேட்கறதுல செத்து போயிடும், ஜெபத்துல செத்து போயிடும். அன்னைக்கு இருந்த ஜீவன் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்ல, போன வாரம் இருந்த வைராக்கியம் இன்னைக்கு இல்ல, போன மாசம் இருந்த தரிசனம் இன்னைக்கு இல்ல, வருஷம் தொடங்கினப்ப நமக்குள்ள இருந்த உத்வேகம் வாஞ்ச இப்ப இல்ல. அடிக்கடி அவர் எழுப்புறதும் அடிக்கடி நம்ம சாகிறதுமாவே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. சிலருக்கெல்லாம் என்னன்னா செத்தாத்தானே எழுப்புவார் அவரு. அல்ல சொல்லுங்க. ஆமா, எழுப்புதல் பிரசங்கம் நம்ம செத்தாத்தானே வர்றோம். அப்போ பிரசங்கியார்களுக்கு நாங்க அப்பப்ப பாயிண்ட் கொடுக்குறோம் பாஸ்டர். நாங்க இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பாஸ்டர் பாயிண்ட் வர்றோம்? ஒரே பிரசங்கத்தில் நாங்க எல்லாருமே மனம் திரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வார பிரசங்கத்துக்கு என்ன பண்ணுவியா? அப்பப்ப நாங்களும் சோர்ந்து போகணும், பலவீனப்படணும், பாவத்தில் விழுகணும், தோத்திரம் அப்பப்ப செத்து போகணும். நீங்களும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், அப்ப இந்த வாரம் இதை பேசு, அந்த வாரம் அதை பேசு, அப்படி பேசு, இப்படி பேசுன்னு ஆண்டு உங்களுக்கு பாயிண்ட கொடுக்கணும். நீங்களும் மைக்க பிடிச்சிக்கிட்டு குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு அப்படியே பிரசங்கம் பண்றீங்கல்ல. உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கொடுக்கிறதே நாங்க தான். வாழ்க வளமுடன். நல்ல சொல்லுங்க. சபையை குறித்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய திட்டம், தரிசனம், நோக்கம். ஆனா இன்னைக்கு தேசத்துல சபை மரிச்ச நிலையில கிடக்கு. லாசரு மரிச்சு போயிட்டான். இயேசுவுக்கு சிநேகமா இருந்தவன் தான், இயேசுவோட பந்தியில உட்கார்றவன் தான், அடிக்கடி இயேசுவை பார்க்கிறவன் தான், இயேசுவோடு உறவாடுகிறவன் தான், இயேசுடைய முன்குறிப்பின் பாத்திரம் தான், பல ஆயிரங்களை தேவன் பக்கம் திருப்ப போகிறவன் தான். ஆனா இப்போ அவன் மரிச்சு கல்லறைக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட நிலையில. ஏன்? சகோதரி சொல்றா அவன் திரும்பி எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ மோர் சான்ஸ், finished, முடிஞ்சிட்டு, 4 நாளாச்சு, நாரிட்டு, இனி அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை. அந்த குடும்பத்துக்குள்ள துக்கம், அழுக, புலம்பல், ஓலம், கண்ணீர். நிறைய விசுவாசிகளால சபைக்குள்ள அழுக, புலம்பல். பாஸ்டர்மார்க புது விசுவாசி வரலையேன்னு அழுகிறத விட பழைய விசுவாசி தேரலையேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இருக்கீங்களா? ஐயோ, இன்னும் ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்கல என் ஜனம். என் தேசத்துல, தெருவில், கிராமத்துல அவங்க எப்படியாவது சுவிசேஷத்தை அறியணும், உள்ள வரணும் அப்படின்னு அழுகிறத விட பல முறை வார்த்தையை கேட்டு கேட்டு செத்துட்டு கிடக்க, எழும மாட்டக்க, பலவீனமா கிடக்க, முடங்கி கிடக்க, கல்லறைக்குள்ள கிடக்க, நாரி போய் கிடக்க. இதுகளை வச்சுதானே பெரிய மாற்றம், எழுப்புதல் அப்படின்னு தேவன் சொல்லி இந்த ஆத்துமாக்களை நம்ம கையில கொடுத்தாரு. இந்த லாசரு நமக்கு இருக்கிறான் ஒரு பெரிய பலனா. வீட்டில் ஒரு சகோதரன், நம்ம 2 பேரும் பொம்பளை ஆளு, அவன் நம்ம சகோதரன் ஒரு ஆம்பளை ஆளு, நல்ல பலனா இருப்பான், வீட்டு காரியங்கள் எல்லாம் பார்ப்பான், குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் போதுமானவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை நம்பி இருந்தமே. ஆதரவா இருப்பான்னு நம்பி இருந்தமே, சம்பாரிச்சு போடுவான்னு நம்பி இருந்தமே, குடும்பத்தை காப்பாத்திடுவான்னு நம்பி இருந்தமே, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான்னு நம்பி இருந்தமே, அவன் தான் மிகப்பெரிய பலம்னு நம்பி இருந்தமே, செத்து போயிட்டானே. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன்னு நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நல்ல பலனா, ஆரோக்கியமா, வைராக்கியமா இருந்தாங்களே, இவங்க மூலம் சபை வளர்ந்துரும், இவங்க மூலம் தரிசனம் வளர்ந்துரும், இவங்க மூலம் சபைக்குள்ள பெரிய அசைவு உண்டாயிரும், சபைக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க, விசுவாசத்துல, ஜெபத்துல, கொடுக்கறதுல, தாங்கிறதுல, ஆத்தும பாரத்துல அப்படின்னு நம்பி இருந்தமே, சார்ந்திருந்தமே, செத்து போச்சே, செத்து போச்சே. பலவீனமா கிடக்கு, முடங்கி கிடக்கு, கல்லறைக்குள்ள கிடக்கு, ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள கிடக்கு, பயங்கர கல்லறைக்குள்ள, பாவங்கிற கல்லறைக்குள்ள, தரித்திரங்கிற கல்லறைக்குள்ள, அவிசுவாசங்கிற கல்லறைக்குள்ள, சோர்வுங்கிற கல்லறைக்குள்ள, செல்போனுங்கிற கல்லறைக்குள்ள, பேஸ்புக்குங்கிற கல்லறைக்குள்ள, கூகுளுங்கிற கல்லறைக்குள்ள, யூடியூப்ங்கிற கல்லறைக்குள்ள, காதல் என்கிற கல்லறைக்குள்ள, இச்சங்கிற கல்லறைக்குள்ள, கோபங்கிற கல்லறைக்குள்ள, மாம்சங்கிற கல்லறைக்குள்ள. யோ போதுமியா? அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சு போச்சியா? ஒண்ணுமில்ல. தூக்கங்கிற கல்லறைக்குள்ள பிரசங்கம் ஆரம்பிச்சு தோத்துறான் 10 நிமிஷம்னா தூக்கம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கத்துக்கு நீங்க மைக் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தொடங்கிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க.
இப்படி கல்லறைக்குள்ள கிடக்க என் ஜனம் அப்படின்னு பாஸ்டருக்கும் வேதனை, பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதனை. இருக்கீங்களா? இழந்துட்டோமே அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்த ஒரு மார்த்தாளை பார்த்து தான் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுடைய மகிமைய அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த கேசிசி தோத்திரம் ஒரு மார்த்தாளை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரர்கள் சபை எழுமணும், பலப்படணும், தோத்திரம் உயிரடையணும். இந்த எழுப்புதல தேசத்துல வந்தாகணும், பார்த்தாகணும். எழுப்புதலுக்கு காரணமா நிக்க வேண்டிய சபைகள் இன்றைக்கு பலவீனத்துல கிடக்க, தோத்திரம் அவிசுவாசத்துல கிடக்க, மாம்சத்துல கிடக்க. ஐயோ ஆண்டவரே எழுப்பிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கதற, ஜெபிக்க, மன்றாட, புலம்ப நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு சொல்றாரு, கலங்காத, பயப்படாத, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ தேவனுடைய மகிமையை, கேசிசி நீ தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை, சபையே, தேவ மனிதனே, என் ஜனமே, நீ தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் முதல் வசனங்களுக்கு போனா லாசரு மரிச்சிட்டான். அப்போ மார்த்தாளும் மரியாளும் சேர்ந்து இயேசு கிட்ட ஆள் அனுப்புறாங்க. 2ஆம் வசனத்துல போடுங்க தோத்திரம். இயேசு கிட்ட ஆள் அனுப்புறாங்க தோத்திரம். ஆமா, இந்த மாதிரி உமக்கு சகோதரனா இருந்த, சாரி நீ ரொம்ப சிநேகித்த தோத்திரம் லாசர் என்ன செஞ்சிட்டான்? மரிச்சிட்டான். 2ஆம் வசனமா 3ஆம் வசனமா? ஆமா, அவங்க போடுவாங்கன்னு பார்த்தேன், இப்போதைக்கு போட மாட்டாங்க போல தோத்திரம். என்ன போட்டாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 3ஆம் வசனம். அப்பொழுது சகோதரிகள், அல்லேலூயா சொல்லுங்க, லாசருனுடைய சகோதரிகள், நாம் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து வந்திருக்கிற மாதிரி மார்த்தாளும் மரியாளும் தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பாசுமாரும் விசுவாசிகளும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல, அவன் இன்னும் சாகல, சாகர கண்டிஷன்ல இருக்கான். அப்பவே ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல அவரிடத்துக்கு என்ன அனுப்பினார்கள்? ஆள் அனுப்பினார்கள். ஒரு ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம். இன்னைக்கு ஜெபம் பண்ண தானே வந்திருக்கோம். ஆண்டவரே ஆமேன்னு சொல்ல மாட்டாங்கப்பா, போட்டு கொடுத்துருவேன் ஜாக்கிரதை. சோஸ்தரா, ஜெபம் பண்ண தானே வந்திருக்கோம். இன்னுமா என்ன முறைச்சிட்டு இருக்கிறீங்க? அல்ல ஆமேனா, அதுக்கு ஆமேனா. விண்ணப்பம் பண்ண தானே வந்திருக்கோம். தேசத்துக்காக, சகோதரனுக்காக, சபைகளுக்காக, வியாதிப்பட்ட நிலையில கிடக்கிற கூட்டத்துக்காக, மரிக்கிற தருவாயில கிடக்கிற ஆத்துமாக்களுக்காக, சபைகளுக்காக, ஏன் தேவ மனிதர்களுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கத்தானே நாம இங்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நம்முடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்த, வேண்டுதலை தெரியப்படுத்த, பாரத்தை தெரியப்படுத்த. ஆண்டவரே நீங்க மனசு வச்சாதான் நடக்கும், நீங்க இறங்கினாத்தான் நடக்கும், நீங்க வந்தாத்தான் நடக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணத்தானே வந்திருக்கிறோம். அல்லேலூயாவா. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தான் 40ஆம் வசனம். நீ தேவனுடைய மகிமையை, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். உடனடியா வரலையாம் பதிலே, 4 நாள் கழிச்சு வருது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லி அனுப்பின உடனே தோத்திரம். 5ஆம் வசனமா 6ஆம் வசனமா? தோத்திரம். அவரு பின்னும் 4 நாள் என்ன செஞ்சாராம்? 6ஆம் வசனம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 39ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், அவன் அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனை நாள் ஆச்சா? 4 நாள் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் வியாதியா இருக்கும் போதே ஆண்டவருக்கு தகவல் வந்துட்டு, ஒருவேளை இவருக்கு தகவல் வந்த அன்னைக்கே தோத்திரம் அவன் செத்தானா? ஆனா அங்க வசனம் சொல்லுது அவர் காதுல வாங்கி 2 நாள். அப்ப அவங்க அனுப்பி விட்டு தோத்திரம் மேட்ரு வந்து சேர்றதுக்கு தோத்திரம் முன்னாடியே அவன் அவுட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்படி கணக்கில் வச்சுக்கலாம். வியாதியா இருக்கும் போது அவனை எழுப்பிடுவார்னு எதிர்பார்த்தாக. ஆனா இப்ப அடக்கம் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு வர்றாரு? 4 நாள் கழிச்சு வர்றாரு. அப்படின்னா
ஜெபத்திற்கு இங்க 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 மார்த்தாள் ஜெபத்துக்கு உடனடியான பதில் என்ன செய்யல, வரல. ஆனா வந்தது. குழப்பறணும். ஜெபத்திற்கு உடனடியான பதில் வரலையே ஒழிய பதில் பதில் நான் ஒன்னு சொல்றேன், நம்ம ஜெபத்துக்கு உடனடியா பதில் வந்துடணும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷன். சில சமயம் உடனடியா வராம இருக்கலாம், ஆனா வரும். சொல்லுங்க. ஜெபத்திற்கு பதில் வராமல் போகவே போகவே கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி, ஏசாயா 59:1, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம், கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி. அவர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், செய்வேன். யோவான் 14:14. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. மத்தேயு 7:7. அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். ஒருவேளை 2 நாள் கழிச்சு வரலாம், 20 நாள் கழிச்சு வரலாம், 2 மாசம் கழிச்சு வரலாம், ஆனா பதில். ஆண்டவரே, இந்த வரும்னு சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. வரும்னு சொல்லாம இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே வருன்னு வருங்கப்பா. வரும்னு சொன்னாங்கன்னா வரட்டும்பா, இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்பா. சோதரா, ஜெபத்திற்கு பதில், ஜெபத்திற்கு பதில். நமக்கு லாசர் பெட்டருங்கிற, செத்து போன லாசர் பெட்ரு சார், டெட் பாடி பெட்ரு சார். லாசருவே வெளில வா வந்துட்டான் சார். புரியுங்களா உங்களுக்கு? நான் ஒரு நாள் இயேசுநாதர்ட்ட கேட்டேன், நீங்க என்ன டெட் பாடிட்டியா பேசிட்டு இருக்கிறீங்க? தலித்தாகுமி யவீரு மகள்கிட்ட போய் பேசுறாரு. வாலிபனே எழுந்துரு, நாயின் ஒரு விதவ மகன்கிட்ட பாடையில பேசுறாரு. லாசருவே வெளில வா கல்லறைக்குள்ள இருக்கிறவன்ட்ட பேசுறாரு. ஏன்பா டெட் பாடிட்டியா பேசுறீங்க? அவர் கூலா சொல்றாரு, அது ஒண்ணுதான்டா ஊருப்படியா என் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு. ஏதாவது புரியுதா? அவர் என்ன திரும்ப சொன்னாரு, பாரு நான் டெட் பாடிட்ட பேசுறேன், எந்திரிச்சு உட்காந்துக்கிறது. நீ உசுரோடு இருக்கலாட்ட பேசுற, டெட் பாடி மாதிரியே உட்காந்துருக்கு. அல்ல சொல்ற, டெட் பாடி மாதிரியே உட்காந்துருக்கு. நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க மேடம். ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாய். அது தாமதிப்பது, அது தாமதித்தாலும் வரும் வரும். அவர் தாமதிக்கிறார்னா பெருசா வரப்போகுது, மகிமையா வரப்போகுது. மற்றவங்களுக்கு நடக்காத ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. தலித்தாகுமின்னு வீட்டிலே அந்த பிள்ளை எழுப்பிட்டாரு. என் மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வந்து நின்ன கானானிய ஸ்திரீ மகளுக்கு அன்னைக்கே பதில் கிடைச்சு அவ சாகிறதுக்கு முன்னாடியே சரியாயிட்டா. யவீரு மகள் செத்த உடனே வீட்டிலேயே எழுப்பப்பட்டுட்டா. நாயின் ஒரு விதவ மகன் அடக்கம் பண்ண கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது எழும்பிட்டான். ஒன்னு வீட்டுல, இன்னொன்னு ரோட்ல, இப்ப காட்டுல, சுடுகாட்டுல. அல்ல சொல்லுங்க. இவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சுங்க. இருக்கீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் அம்பிட்டு ஒன்றும் பெருசா லேட் இல்லைங்க. ஆனா மார்த்தாள் மேட்டர்ல ஓவர் லேட்டுங்க. மரியாள் மேட்டர்ல மரியாள் ஜெபத்துக்கு ஓவர் தாமதங்க. இந்த ஓவர் தாமதம் பண்றாருனா ஓவர் குளோரி வெளிப்பட போகுது, ஓவர் மகிமை வெளிப்பட போகுது. யவீரு மகளுக்கும் அற்புதம் நடந்துச்சுதான், நாயின் ஒரு விதவ மகனுக்கும் அற்புதம் நடந்துச்சுதான். ஆனா அவங்க 2 பேருக்கும் நடந்ததை விட பெருசா இருந்தா தட்டுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாருங்க, KICC எவருக்கும் இதுவரை நடந்திராத ஒன்று உனக்கு நடக்க போகுது, உங்களுக்கு நடக்க போகுது. யவீரு வீட்டுல நடந்த மாதிரி இல்ல,
நாயின் ஒரு விதவை வீட்டுல நடந்த மாதிரி இல்ல, உன் வீட்டுல, உன் சபையில, உன் ஊழியத்துல, உன் தரிசனத்துல இதுவரைக்கும் எவருக்கும் நடந்திராத மாதிரி அவர் அற்புதத்தின் தேவன் தான். அவர் பல அற்புதங்களை செய்தவர் தான், பலருக்கு செய்திருக்கிறார் தான். ஆனால் எவருக்கும் செய்திராத கோணத்தில் இன்றைக்கு உனக்கு, உங்களுக்கு, நமக்கு, நம் தரிசனத்துக்கு, நம் குடும்பத்துக்கு, நம் சபைகளுக்கு கர்த்தர் செய்ய போறார். நீ தேவனுடைய மகிமையை ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, அமைதியா இருக்கிற மாதிரி இருக்காரு, ஆன்சர் இன்னும் கிடைக்கலையே. அனுப்பி விட்டோமே தகவல், ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டோமே, சொன்னமே, நாம மட்டும் சொல்லாது பத்தாதுன்னு மற்றவங்களை வச்சும் சொல்ல வச்சமே. ஜபச்ச தோத்திரம் நமக்காக இன்னொருத்தவங்களும் பண்ணாங்களே, சபையாரும் பண்ணாங்களே, பாஸ்டரும் பண்ணாரு, பலருக்கு ஜப குறிப்பு கொடுத்து ஜபிக்க சொன்னமே. அந்த திருமணத்துக்காக, அந்த குழந்தை பாக்கியத்துக்காக, அந்த வீடு கட்டுறதுக்காக, வீட்டுக்காருடைய ரட்சிப்புக்காக, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக பல நாள் பலர் எனக்காக பரிந்து பேசிட்டாங்களே, ஜெபிச்சிட்டாங்களே. இன்னும் ஆன்சர் வரலையே, இன்னும் பதில் வரலையே, இன்னும் அற்புதத்தை பார்க்கலையே. அந்த பிரச்சனையை கல்லறைக்குள்ளே போட்டு மூடியாச்சே, முடிஞ்சே போச்சே. இனி அதுல ஒரு அற்புதத்துக்கு வாய்ப்பே இல்லையே, இனி ஒரு மாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லையே. இந்த பகல் கர்த்தர் சொல்லுகிறார், சரித்திரத்தில் எவரும் கண்டிராத ஒன்றை உன் கண்கள் காண போகிறது. உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒன்றை உன் கண்கள் பார்க்க போகிறது. இப்படி யாருக்குமே ஆண்டவர் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு நான் ஒன்ன செய்ய போறேன், உன் குடும்பத்துக்கு நான் ஒன்ன செய்ய போறேன், சபைக்கு நான் ஒன்ன செய்ய போறேன். நீ தேவனுடைய மகிமையை. இந்த எண்ட் டைம் ரிவைவல் அப்படிதான் இருக்கும், இந்த கடைசி கால எழுப்புதல் அப்படிதான் இருக்கும். இதற்கு முன்னால தேசத்துல பல எழுப்புதல்கள் வந்திருக்கிறது. ஆமென். யவீர் வீட்டுல ஒரு எழுப்புதல், நாயின்வூர் விதவை வீட்டுல ஒரு எழுப்புதல். அந்த மாதிரி தேசத்துல இதுக்கு முன்னால பல எழுப்புதல்கள் வந்திருக்கிறது. ரெய்னார்ட் போங்கே நாட்கள்ல ஒரு எழுப்புதல், தோதராம் யுவான் ராபர்ட்ஸ் காலத்துல ஒரு எழுப்புதல், டிஎல் மூடி நாட்கள்ல ஒரு எழுப்புதல், பில்லி கிரகாம் காலத்துல ஒரு எழுப்புதல், அசுசா சீட் நாட்கள்ல ஒரு எழுப்புதல். இப்படி வேல்ஸ் தேசத்துல பல தேசங்கள்ல இதுக்கு முன்னால எழுப்புதல்கள் வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாம ஒரு கடைசி கால எழுப்புதலுக்காக பல காலமா ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், பல வருஷமா ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், பல ஆண்டுகளா அழுதுகிட்டு இருக்கிறோம். சபை முடங்கியே கிடக்கு, தோத்துறோம், உயிரற்ற நிலையில கிடக்கிற மாதிரியே இருக்கு, ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராத மாதிரியே இருக்கு, அடக்கம் பண்ணப்பட்ட நிலை மாதிரியே இருக்கு, மரிச்ச நிலை மாதிரியே இருக்கு, மாற்றம் வருவதற்கு சான்ஸ் இல்லாத மாதிரியே இருக்கு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இதுவரைக்கும் தேசத்துல நடந்த எழுப்புதல்களை பார்க்கிலும், இதுவரும் தேசங்கள் பார்த்த எழுப்புதலை பார்க்கிலும் இந்த எண்ட் டைம் ரிவைவல், இந்த கடைசி கால எழுப்புதல் அன்கம்பேரபிள், அன்கம்பேரபிள், எந்த ஒன்றோடும் ஒப்பிட முடியாத ஒரு எழுப்புதல். இதற்கு முன்னால உண்டான எழுப்புதல்களை விட, இதற்கு முன்னால வெளிப்பட்ட மகிமையை விட, அதனாலதான் ஆகாய் 2:9 சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இதுவரை தேசங்கள் கண்ட மகிமையை விட, இதுவரை சபைகள் கண்ட மகிமையை விட, இந்த கடைசி நாட்களில் நீ ஒரு தேவனுடைய மகிமையை பார்க்க போற. அது இதுக்கு முன்னால வெளிப்பட்ட மகிமையோட ஒப்பிடத்தக்கது அல்ல. நீ தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை, உங்க ஜெபம் வீண் போகாது, நீங்க ஆண்டவர்கிட்ட போட்ட பெட்டிஷன்ஸ் வீண் போகாது, நீங்க தெரியப்படுத்தின எந்த ஜபங்களும் வீண் போகாது. அவர் காதுக்கு போயிடுச்சு, அவர் கவனத்துக்கு போயிடுச்சு, அவர் தான் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் கொஞ்சம் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தாமதிக்கும் போது கூட அவர் சொல்லுவாரு, தோத்திரம், ஆமா 4ஆம் வசனத்துல, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்பட, அதனால ஒரு தாமதம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா.
இதுவரைக்கும் ஆண்டவர் நாமம் உலகத்துல மகிமைப்பட்டதை விட இனி ஒரு விசை தேவனுடைய நாமம் தேசத்துல மகிமைப்பட போது, இந்தியாவில் மகிமைப்பட போது, பட்டணங்கள்ல மகிமைப்பட போது, அதற்காகவே கர்த்தர் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது பெரிய மகிமையா இருக்க போது, ஒப்பிட முடியாத மகிமையா இருக்க போது. நீ அந்த மகிமையை காண்பா. கொட்டாய் விடாம கேளு, அந்த மகிமையை காண்பாய். கண்ணை மூடாம கேளு, அப்பதான் காண்பாய். கண்ணை மூடுனா காண முடியாது. இல்லையா சொல்லுங்க. ஏங்க உங்களை தூங்க வைக்கிற மாதிரியும் கொட்டாய் விடுற மாதிரிமாங்க நான் பிரசங்கம் பண்றேன். அந்த அளவுக்கு நான் மோசமான பிரசங்க ஆயிட்டேன். இல்லையா சொல்லுங்க. ஆளுகளை பாரு. மகிமை என்ன? மகிமையை காண்ப, கண்ணீரை களிப்பாக்கும் தேவ மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமையை உன் கண்ணு பார்க்க போகுது. மார்த்தாளே, கண்ணீரை களிப்பாக்குகிற ஒரு மகிமையை உன் கண்ணு பார்க்க வைக்க போறேன். ரெண்டாவது கணக்கீடுகளை தாண்டுகிற மகிமை. சொல்லுங்க அந்த வார்த்தைய. இவன் சொல்ற தமிழ் வார்த்தையே குழப்பமா தான் இருக்கு. இல்லையா சொல்லுங்க. கால்குலேஷன். நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம் பாருங்க, நம்மளா போடுவோம் கண்டமானிக்கு. கணக்கீடு, கணக்குகள், நம்ம மாம்ச கணக்கு, மனுஷ கணக்கு, மூல கணக்கு. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. உன் கணக்கீடுகளை தாண்டுகிற, தாண்டி செல்லுகிற, தாண்டி நிற்கிற, உன் கணக்கீட்டுக்குள் அடங்காத, உன் கணக்குகளுக்குள் முடங்காத, நிற்காத ஒரு அட்டர்மோஸ்ட் மகிமை, ஒரு மகிமை வெளிப்பட போது. உன் கால்குலேஷனுக்குள்ள அது நிக்காது, உன் கணக்குகளுக்குள்ள அது நிக்காது, உன் மூல கணக்குக்குள்ள அது நிக்காது. அந்த மாதிரி வேற மாதிரி ப்ரோன்றாம் பாரு. அல்லையா சொல்லுங்க. அப்பா வேற மாதிரி இந்த கடைசி கால எழுப்புதல். அல்லையா சொல்லுங்க. வேற மாதிரி கணக்குகளுக்குள் அடங்காத, கணக்கீடுகளை தாண்டுகிற மகிமையை காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது கல்லறிகிறவர்கள் கர்த்தரிடம் திரும்புகிற மகிமை. என்ன மகிமை? கல்லறிகிற கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்ப போது. அப்படி ஒரு மகிமை தேசத்துல வெளிப்பட போது. ஆண்டவரே, ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்கிறாங்கப்பா. இப்பதான் இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் அடிக்கடி போடுறான். எப்படிரா? அல்லையா சொல்லுங்க. எப்படிரா சபையை பார்த்து ஆவியா? ஏன்னா எனக்கு ஒரு போண்டாவும் கொடுக்கல. அல்லையா தரா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, என்ன மகிமையா? ஐயோ ராஜா, ஆக மொத்தம் என்ன இன்னைக்கு தொத்தரா கொன்னு அடக்கம் பண்ணி தான் அனுப்பி போல தெரியுது. என்ன கல்லறைக்குள்ள வைக்காம விட மாட்டேங்க போல. கொஞ்சம் ஒரு முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வைங்களேன். வேற லைவ்ல வரப்போகுது. அல்லேலூயா. எடிட் பண்ணி போடுவாங்கன்னா கூட பரவாயில்ல. தோத்திரம் இருக்கீங்களா? இதை மட்டும் தம்புனையில் போடுவான். தோத்திரம் நம்ம முகத்தை அப்படி வச்சுக்க பார்த்தீங்களா? அதை மட்டும் தம்புனையில் வச்சு அப்படி போடுவான். தோத்திரம் இங்கே இவங்களை சொல்லலை, ஆளு அதுக்குன்னு இருக்காங்க. சோத்ரா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க. கண்ணீரை களிப்பாக்குகிற மகிமை. லாசர் செத்து போயிட்டான்னா அப்புறம் என்ன சந்தோஷம் பொங்குதான் பாட்டு பாட முடியும்? சில பாட்டுகளை அதுக்குன்னே வச்சிருக்கோம். பரலோகமே என் அதுக்குன்னு ஒரு பீட்டு. அல்லையா சொல்லுங்க. அதெல்லாம் நல்ல பாட்டு.
அதை நம்ம சோகப்பாட்டாவே ஆக்கிட்டோம். சபையில் 6ஆம் நேரத்தில் அதை பாடினோம்னா யாராவது 6ஆம் செத்து போயிட்டாங்களோங்கிற மாதிரி எட்டுக்கும். ஆக அதுக்கு தான் அதை பாடணுங்கிற மாதிரி ஆக்கிட்டோம். ஆனால் அது அவ்வளோ மகிமையான பாட்டு. அப்போ லாசர் செத்து போயிட்டான்னா சந்தோஷமாவா இருக்கும்? மரியாள் அழுகிறா, மார்த்தாள் அழுகிறா. இதை பார்த்துட்டு யூதர்கள்லாம் நினைச்சாங்க, அழுகிறாங்க. தோத்திரம், ஒரே அழுகதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 33, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, 35ஆம் வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். ஆத்தாடி, அவரவே இந்த குறிப்பை அள வச்சுட்டுங்க. அல்லையா சொல்லுங்க. நாங்க மட்டுமா நீரும் சேர்ந்து அழும். தோத்திரம், உம்மா அழ வைக்காம நாங்க உறங்க மாட்டோம். அதுதான் எங்க பிரதானமான தரிசனமே. தோத்திரம், இன்னைக்கு சபை இதை சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. தோத்திரம், நிறைய பேர் ஏசினாரு அன்னைக்கு ஒரு நாள் தான் அழுதாருன்னு நினைக்கிறாங்க. தோத்திரம், ஹலோ, மரியாளுக்கு அழுக, மார்த்தாளுக்கு அழுக. இதை பார்க்க வந்த யூதர்கள் எல்லாம் அழுகிறான். அங்க வந்து நின்ன இயேசு அவரு என்ன செய்றாரு? அழுகிறாரு. நான் 2 கோணத்துல சொல்றேன். ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தம், தேவைகள் நிமித்தம், பலவீனங்கள் நிமித்தம், வியாதிகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம், எதிர்ப்புகள் நிமித்தம், சத்துரு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தாங்க முடியாத வேதனைகள் நிமித்தம் இந்த பகல் நேரம் நீங்க, உங்க குடும்பம், உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, குடும்பமே அழுகுதோ, மாசக்கணக்கா சில விஷயத்துக்காக நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களோ, இந்த பகல் நேரம் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் நிமித்தம் அழுறீங்களா? நிறைய பேர் அவங்க வாலிப பிள்ளை நிமித்தம் அழுகிற பெற்றோர்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு அழுறவங்க, அவங்க பாவ வாழ்க்கையை நினைச்சு அழுறவங்க, கணவனுடைய மனம் திரும்பாத சுபாவத்தை நினைச்சு அழுகிறவங்க, கடன் அடைக்கப்படாதனால அழுகிறவங்க, வீடு கட்டி முடிக்க முடியலையேன்னு அழுகிறவங்க, கல்யாணம் நடக்கலையேன்னு அழுகிறவங்க, குழந்தை இல்லையேன்னு அழுகிறவங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லையேன்னு அழுகிறவங்க, சண்டை, குழப்பம், பிரச்சனை, இப்படி ஒரு மாமியாள்கிட்ட சிக்கிட்டேனே என்னத்தான் சொல்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, சந்தேகப்படாத கிழவி, தோத்துறோம், மாமி நீதான். அல்லையில சொல்லுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த சந்தேகம் வரணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எனக்கு தானோங்கிற சந்தேகம் வருதுனால நமக்கு தான். என் நிமித்தம் என் மருமக அழுகிறாளோ? அல்லையா சொல்லுங்க. ஆமா, நிறைய குடும்பத்தில் மாமி நிமித்தம் மருமக அழுகிறா, நிறைய குடும்பத்தை மருமகள் நிமித்தம் மாமி அழுகிறா, புருஷன் நிமித்தம் பிள்ளைங்க, சி மனைவி, மனைவி நிமித்தம் புருஷன், பெத்தவங்களால பிள்ளைய, பிள்ளைகளால பெத்தவங்க, பாஸ்டரால விசுவாசிக, விசுவாசிகளால பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக நீ அழுகிறையோ, எவ்வளவு நாளா நீ அழுகிறையோ, எத்தனை மாசமா நீ அழுகிறையோ, இந்த பகல் உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உன் கண்ணீரை நான் களிப்பாக மாற்றுகிறேன். உன்னை களிப்பாக்குகிற ஒன்று. I want to say a prophecy today. உன்னை களிப்பாக்குகிற ஒன்று. உராக்கா தெரேஹே, உன் குடும்பத்தின் நடுவில் இருந்து இந்த பகல் நேரம் எழும்புகிறது. உன் குடும்பத்தின் நடுவில் இருந்து இந்த பகல் நேரம் துளிக்கிறது. மார்த்தாள, மரியாள, கண்ணீர் விட்டு கலங்கிக்கிட்டு இருந்த யூதர்களை களிப்பாக்குகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு லாசரு அவர்கள் கண்களுக்கு முன்னே எழும்பினான், துளிர்த்தான், எழும்பினான். இன்றைக்கு ஒன்று உங்க குடும்பத்தின் நடுவிலே உதிக்கிறது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உதிக்கிறது, உங்களை களிப்பாக்குகிற ஒன்று, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துக்கு நடுவிலேயே எழும்புகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய கோணத்துல, நம்ம குடும்பத்தில் கண்ணீர். புருஷன் ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளைய ரட்சிக்கப்படலையே, மரிச்ச நிலையில கிடக்குறாங்களே, பாவத்துக்கு மரிச்ச நிலையில, உலகத்துக்கு மரிச்ச நிலையில, தோத்துறான், பாவத்துக்குள்ளேயே கிடக்குறாங்களே, கல்லறைக்குள்ளேயே கிடக்குறாங்களே, அசுத்தத்துங்களுக்குள்ளேயே கிடக்குறாங்க, அருவருப்புக்குள்ளேயே கிடக்குறாங்களே, அது அவங்களை கொன்னுடுச்சே.
சத்துரு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10 என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவனை அந்த பாவம் அசுத்தம் பிசாசு கொன்னுட்டானே. ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் கல்லறைக்குள்ள. அதனால எனக்கு கண்ணீர். என் கணவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமும் குடிக்கிறார். என் மனைவி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமும் கெட்ட வார்த்தை பேசுறா, கீழ்ப்படிய மாட்டா, என் கணவரை அடிக்கிறார். குடும்பத்தில் ஞானஸ்நானம் பெற்ற குடும்பம்னே சொல்ல முடியல. ஊர் சிரிக்குது அழுகிறதுக்கு பதிலா. சபா அழுகுது, பாஸ்டர் அழுகிறாரு. என்னால என் பாஸ்டருக்கு நிம்மதி இல்லை, என்னால என் சபைக்கு நிம்மதி இல்லை. என்ன நினைச்சு பாஸ்டரும் பாஸ்டர் குடும்பமும் ஒவ்வொரு நாளும் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஏன் என் நிமித்தம் பரலோகம் அழுகுது. ஏசு அழுகிறார், ஆவியில கலங்குறார். என்ன பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நான், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நான், அவருக்கு கண்ணீரையும் வேதனையும் நெருக்கத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படித்தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கு, என் குடும்பம் இருண்டு போய் கிடக்கு. அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். லூக்கா 1:14 யோவானை பத்தி சொன்னார் ஆண்டவர் சகரியாட்ட. உன் குடும்பத்துல அவன் நிமித்தம் சந்தோஷமும் களிப்பும் உண்டாகும், நீ மகிழ்ச்சி அடைவ. ஏன்? அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் யோவானை குறிச்ச தீர்க்க தரிசனம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நபரை வச்சு அந்த சபையில சந்தோஷம் இருக்கணும், பாஸ்டருக்கு சந்தோஷம் இருக்கணும், பரலோகத்துக்கு சந்தோஷம் இருக்கணும். என்ன பார்க்கும் போதெல்லாம் பரலோகம் சந்தோஷப்படணும். என் ஆராதனையை பார்க்கும்போது, என் துதியை பார்க்கும்போது, என் வேத தியானத்தை பார்க்கும்போது, என் பரிசுத்தத்தை பார்க்கும்போது, என் ஆத்தும பாரத்தை பார்க்கும்போது, என் ஊழியத்தை பார்க்கும்போது, இவனை ரட்சிச்சது எனக்கு சந்தோஷம், இவன் அபிஷேகம் பண்ணது எனக்கு சந்தோஷம், இவனை மீட்டு கொண்டது எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷப்படணும். என மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இருக்கிறீங்களா? லூக்கா 15:10 அப்படித்தானே படிக்கிறோம். ஆனா ஏன் மனம் திரும்புதல் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா? ஏன் ரட்சிப்பின் வாழ்க்கை ஆண்டவரை கலிகூற பண்ணுதா? லாசரு நிமித்தம் இங்க இயேசு சந்தோஷப்படுறாரா? லாசரு நிமித்தம் இங்க இயேசு அழுகிறாரா? என் நிமித்தம் பரலோகத்துக்கு சந்தோஷமா இல்ல ஆண்டவருக்கு சங்கடமா? 1 சாமுவேல் 11:15 சொல்றார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஒரு நாள்ல இஸ்ரவேல் எங்கோ அவர் கண்ணு தேடுது, ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாரு, சந்தோஷமா அவனை பார்க்கிறாரு. இவன் தான் சரியான ஆளு, இவனை ராஜாவாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அந்த சவுலை ராஜாவாக்கி சந்தோஷப்பட்டார். ஆனா இன்னைக்கு இவனை ஏன் ராஜாவாக்கி தொலைஞ்சேன், இவனை ராஜா வாக்குனது, இவனை அபிஷேகம் பண்ணது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது அப்படின்னு துக்கப்படுறார். நம்ம மூலம் எழுப்புதல் வர வேண்டி இருக்க, நம்ம மூலம் அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்க, நானே என் ஆண்டவருக்கு சங்கடத்தை கொடுக்கிறவனா, கண்ணீரை கொடுக்கிறவனா இருந்தா எப்படி எழுப்புதல்? எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், சூப்பர். தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும்னு நினைக்கிறோம், சூப்பர். என் மூலமா என் தெருவு ரட்சிக்கப்பட்டணும், என் மூலமா என் கிராமம் ரட்சிக்கப்பட்டணும், என் பட்டணம் ரட்சிக்கப்பட்டணும், சூப்பர், நல்லது. ஏன்னா என் கிராமம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகத்தில் சந்தோஷம். என் கிராமமே ரட்சிக்கப்பட்டா எம்பிட்டு பெரிய சந்தோஷம், இந்தியாவே ரட்சிக்கப்பட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆக என் மூலம் கிராமங்கள், தேசங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகணுங்கிறது தேவ திட்டமா இருக்க, அந்த சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டிய நானே அந்த பரலோகத்துக்கு சர்வ வல்லவருக்கு சங்கடத்தை கொடுக்கிற ஒரு ஆளா, கண்ணீரை விதைக்கிற ஒரு ஆளா, என் நிமித்தம் கர்த்தர் கண்ணீர் விடுற மாதிரி என் ஆவிக்குரிய சுபாவம் ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள மரித்த நிலையில கிடந்தா புரியுதுன்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயாவா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்து ஆராதிச்சு கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டிய நானு ஆராதனையை கட்டடிச்சுட்டு கல்யாணத்திலையும் காதுகுத்துலையும் கர்மாந்திரத்திலையும் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா ரட்சிச்ச கர்த்தர் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாரா சங்கடப்படுவாரா? யுவரானர், பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷையை பேசி மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ்ந்து அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டிய நானு சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசுறேன், வெளியில போய் அநியாய பாஷை பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர்த்த வீட்டில் சண்டை,
அவங்கள பிடிக்காது, இவங்கள பிடிக்காது, தெருவை பிடிக்காது, கிராமத்தை பிடிக்காது, புருஷன் கூட சண்டை, பொண்டாட்டி கூட சண்டை, குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 6 வந்து குளிர் ஜுரமா? இல்ல ஏதாவது மைக்க முழுங்கி உள்ள டிலே பட்டன் வச்சிருக்கியா? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அல்ல சொல்லுங்க அப்பா, டிலே பட்டன் ஆன் பண்ணி விட்டோன்னு பரலோகத்துக்கு என் நிமித்தம் சந்தோஷமா சங்கடமா சார்? அன்னைக்கு லாசரு நிமித்தம் கண்ணீர் விட்டாருன்னு முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்கள் நிமித்தம் ஏசு அழுதுகிட்டு இருக்கிறார் தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய சபைகள் நிமித்தம் பரலோகம் அழுதுகிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஆனா ஒரு நற்செய்தி இன்னைக்கு சொல்றாரு, நீ தேவ மகிமையை காண்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சர்வ வல்லவருக்கே அழுகையை கொடுத்து கொண்டிருந்த லாசரு சர்வ வல்லவரையே மகிழச் செய்கிற ஒரு மகிமையின் லாசருவாய் சபைக்கு நடுவில் இருந்து எழும்பி வரப்போகிறான். மகிமையாக எழும்ப போகிறான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்ஸ் அகைன் துளிர்க்க போகிறது. உங்க ஜெப வாழ்க்கை துளிர்க்க போகிறது. தேவனை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பகல் நேரம் துளிர்விட போகிறது. நீங்கள் தேவ மகிமையே, அதுதான் சார் மகிமை. இதுவரைக்கும் என் பிள்ளைக்காக அழுதுகிட்டு இருந்தேன், இனி என் பிள்ளைக்காக சந்தோஷப்பட போறேன். அதான் நீங்க பார்க்க போற முதல் மகிமை. என் குடும்பத்துக்காக நான் அழுதுகிட்டு இருந்தேன், என் புருஷனுக்காக நான் அழுதுகிட்டு இருந்தேன், என் மாமியாளுக்காக நான் அழுதுகிட்டு இருந்தேன். இனி என் குடும்பத்துக்காக நான் ஒரு நாள் அழப்போறதில்ல. என் மாமியாரை, என் மருமகளை, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் என் ஆவியிலே களிகூறும்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. கண்ணீரை களிப்பாக்குகிற ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை இந்த பகல் நேரம். என் கிராமத்துக்காக அழுத, இனி களிகூற போறேன். என் தெருவுக்காக அழுதேன், இனி களிகூற போறேன். என் சபைக்காக அழுதேன், இனி களிகூற போறேன். என் தேசத்துக்காக அழுதேன், இனி களிகூற போறேன். என் கண்ணீரை களிப்பாக்குகிற ஒரு மகிமை இந்த பகல் நேரம் என் கண்ணுக்கு முன்னால எழும்புதே. என் கர்த்தர் எழுப்புறார். என் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு, என் கண்ணீருக்கு பதில் வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரை கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண மாட்டாய். இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி, உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக நான் மாற பண்ணுகிறேன். உன் துக்கம் இந்த பகல் நேரம் சந்தோஷமாய் மாறுகிறது. கண்ணீரை களிப்பாக்குகிற மகிமை. இரண்டாவது என்ன மகிமையா? கணக்கீடுகளை தாண்டுகிற மகிமை. 39வது வசனம். ஏசுனார் வந்து நிற்கிறார் கல்லறைக்கு முன்னால. இந்த கல்லை புரட்டி போடுங்கள். ஆமா, அவர் அதுக்கு தான் போறாரு. தோத்திரம். ஆமா, சப்போர்ட்டுக்கு அம்மாவும் வர்றாங்க. தோத்திரம். 2 பேரும் அந்த கல்லை அங்கிட்டாம புரட்டி போட்டு வேகமா உள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. நான் சொன்ன உடனே இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள். நாங்கள் போகிறோம், கல்லை புரட்டுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அது நான் சொல்ற நேரத்துல தான் நடக்குங்க. தோத்துறேன். ஆமா, அது என்னமோ தெரியல, நம்ம பெத்த கிருபை. யாருங்க இந்த கல்லை என்ன செய்யுங்க? புரட்டு. உடனே கணித மேதை ராமானுஜம் பேத்தி, அல்லேலூயா சொல்லுங்க, மார்த்தாளம்மா, அல்லேலூயா சொல்லுங்க, குறுக்க வந்து நிக்கிறா. நீங்க மேத்ஸ் படிக்கலையா ஆண்டவரே? நீங்க மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா ஆண்டவரே? இது கூட தெரியலையா உங்களுக்கு? 4 நாளாயிற்று. என்ன ஆகுமே? நாருமே. ஆண்டவர் சொல்லிருப்பார். அப்படியாமா? பாருமா, 4 நாள் ஆகி போச்சாமா? ஓஹோ, 4 நாள்னா நாரி போயிரும். அப்படியாமா? பாருமா, இது கூட தெரியாம நான் ஆண்டவரா இருக்கமா? இது கூட நீ சொல்லி கொடுத்துதான் எனக்கே தெரியுதுமா. 4 நாள் டெட் பாடி நாரத்தான் செய்யுங்கிறது. அல்லேலூயா. நீ சொல்லி கொடுத்துதான் எனக்கு தெரியுது. ஒன்னு சொல்லட்டுமாமா? உன் பக்கத்தில் இருக்கிற ஆளை கேட்டா இப்ப கூட சொல்லும், இது ஒன்னும் சாகல, கல்லறைக்குள்ள ஒன்னும் வைக்கல,
ஆனாலே நான் நாத்தத்தை சகிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். அல்ல சொல்லுங்க, இருக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். வாய மூடு. அல்ல சொல்லுங்க. அவன் கல்லறைக்குள்ள இருந்து 4 நாளா நான் நாறுறான், அது கூட எனக்கு நாத்தமா தெரியல. நீ வாய மூடு. அல்ல சொல்லுங்க. அப்பா அதுதான் எனக்கு என்னவா தெரியுது, ஓவர் நாத்தமா இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஒருவேளை நான் சொல்வதை நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இல்லை அதை ஆவிக்குரிய கோணத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். நம்ம ஆவிக்குரிய ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா இல்லைன்னா அது நாத்தம் எடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். கர்த்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே, இயேசுநாதரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னாலே அது நாடுற வாயின்னு அர்த்தம். நான் பொதுவா நாடுறது அந்த நாத்தத்தை சொல்லல. அது காலையில நல்ல பல்லு விளக்கிட்டு சர்ச்சுக்கு வரணும். அல்ல சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் நல்ல பழக்கம். சில பாஸ்டர்கள் சொல்றது இல்லை, நான் மைக் கிடைச்சா சொல்லுவாங்க. அல்ல சொல்லுங்க. சில ஆளுக தோத்திரம் பாஸ்டர்கிட்ட இவங்க போய் ஜோம் பண்ண போவாங்க. பாஸ்டர்கிட்ட தோத்திரம் அவர் ஜோம் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி கீழே தொப்புன்னு விழுகும், அது வேற. சில சமயம் இது போய் பிரேயர் ரெக்வெஸ்ட் சொல்ல போகும்பாரு, அப்போ பாஸ்டர் மட்டமெல்லாம் விழுந்துருவாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ ஏன்னா இது சொல்லு பாஸ்டர் இறங்கும் பாரு, அவர் மடார்னு விழுந்துருவார். அல்ல சொல்லுங்க. அதனால தோத்திரம் நான் தயவு கூர்ந்து கேட்கிறேன், கர்த்தருக்கு சோத்திரம், பாஸ்டரை நெருங்கி வந்து ஜெப குறிப்புகள் சொல்லுகிற நபர்கள் காலையிலே தோத்திரம். ஆமேனா? அதான் நல்ல பழக்கம். ஆமேனா? இங்க மார்த்தாள் அம்மா சொல்றா, நாருமே அவ கால்குலேஷன். நான் என்ன சொல்றேன், தட்ஸ் ரைட். அவ சொல்றது சரிதான், அவ கால்குலேஷன் சரிதான். 4 நாள் பாடி நாரத்தான் செய்யும், செத்து போன 4 நாள் பிரேதம் நாரத்தான் செய்யும். இந்த பாரு, உன் கால்குலேஷனுக்குள்ள ஏன் மகிமை நிக்காது, ஏன் வல்லமை நிக்காது. டுடே I am going to break all your calculations. உன் கால்குலேஷனை இன்னைக்கு நான் உடைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமெனா? நீ போட்டு வச்சிருக்க சில கால்குலேஷன் தத்துறான், அந்த கால்குலேஷன் எல்லாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நடக்காது, இவ்வளவு நாள் ஆகி போச்சு, இனிமேல் கல்யாணம்லாம் தோத்துறோம், இதுக்கு பிறகா கல்யாணம் வாய்ப்பு இல்லை, பிள்ளை விட நாளா பிறக்கலை, இதுக்கு பிறகா அதெல்லாம் இப்போ டாக்டரே சொல்லிட்டாரு. அவரு இப்போ அந்த ரிசல்ட் பார்த்தாச்சு, இந்த டெஸ்ட் பார்த்தாச்சு. ஆமாம், ஒரு ரிப்போர்ட்டும் எல்லாமே இப்படி இருக்கு தோத்துறோம். எம்ஆர்ஐ வரைக்கும் போயாச்சு தோத்துறோம். ஆமாம், எந்த எம்ஆர்ஐயோ எஸ்ஆர்ஐயோ கத்தருக்கு சோத்துறோம். ஆமாம், ஓன் கால்குலேஷனை இந்த பகல் உன் கால்குலேஷனும் உடையுது, உன் கால்குலேட்டரும் உடையுது. அதுக்காக வீட்டில் இருக்கிறத போய் உடைக்காது. எல்லை சொல்லுங்க. அப்பா God is going to break all your calculation in the name of Jesus. இந்த கடைசி கால எழுப்புதல்ல எல்லா மனித கணக்கீடுகளை கர்த்தர் உடைக்க போறாரு. இந்த காலத்தில் எழுப்புதல் வரப்போது, இவர்கள்லாம் இருக்கும்போதா எழுப்புதல் வரப்போது, கிராமம் ரட்சிக்கப்பட்ட போது இத்தனை துரைத்தனங்கள், இத்தனை மந்திர சக்திகள், இத்தனை பில்லிசூனிய ஆவிகள், இத்தனை அரசியல் வர்க்கம், இத்தனை அதிகார வர்க்கம், இவங்கெல்லாம் இருக்கும்போதா இந்தியாவில் முழங்கால் முடங்க போது, இந்தியாவில் நாவுகள் கத்தர அறிக்கை செய்ய போது, இயேசுவரானர் மனுஷ கால்குலேஷனை, மனுஷ கணக்கீடுகளை கத்தர் உடைச்சு ஒரு அற்புதத்தை செய்கிறார். மார்த்தாளுடைய கணக்கீட உடைச்சு கல்லறைக்குள் இருந்து ஒரு லாசருவை வெளியே கொண்டு வந்து நிறுத்தினவர். அத்தனை அதிகார கணக்குகளை உடைச்சு, மனித கணக்குகளை உடைச்சு, எல்லா மாம்ச கணக்குகளை உடைச்சு ஒரு லாசருவை, ஒரு எழுப்புதலை இந்தியாவில் கொண்டு வருகிறார். நம்ம சபைக்குள்ள கொண்டு வருகிறார், நம்ம பட்டணத்துல கொண்டு வருகிறார், நம்ம தேசத்துல கொண்டு வருகிறார். நீ தேவனுடைய மகிமையே. ஆதியாகமம் 17:1
ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆண்டவர் வந்து நின்று சொல்றாரு, உனக்கு எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆரம்பிச்சிட்டாரா? வந்தாருன்னா தொடங்கிடுவாரு. இதே சொல்லி அவருக்கு அப்புறம் என்ன, நான் பேசாத கல்லா மண்ணா மரமா? நீ கூட சில சமயம் அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு ஆமீன் கூட சொல்லாம. நான் என்ன நீயா? நான் வந்தால் பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். உன்னை அழைச்சப்ப பேசினதோட இல்ல, உன்கிட்ட வர்றப்பெல்லாம் பேசுவேன், உன்னை பார்க்கறப்பெல்லாம் பேசுவேன். நீ ஆமீன் சொல்லலாட்டாலும் பேசுவேன், நீ என்ன முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் பேசுவேன், ஒரு மாதிரி சோகமா இருந்தா கூட நான் பேசுவேன். எப்படியாவது நீ ஒரு ஆமீன் சொல்லுவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்குள்ளிருந்து ஒரு ஈசாக்கு எழும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு. அல்லேலூயாவா? 99 பேசுறார். 17 சொல்லுது, ஆமா, முகங்குப்புற விழுந்து சிரிக்கான். ஆபிரகாம் என்ன செய்றாரு? ஒரே சிரிப்பு. ஆமீன் சொல்லல, ஆனா சிரிக்கவாது செஞ்சான். மனுஷனா இருந்தா இதெல்லாம் வருங்க. நான் வசனத்தை சொல்றேன், அல்ல சொல்லுங்க. பிரசங்கத்தில் நான் செஞ்சிருவேனா, நான் ராமேன்னு சொல்லிடுவேனா, என் முகம் சிரிச்சிருமா? சுரிச்சிரும். சிரிக்கிறது கூட ஒரு பாவம். அது எந்த பரிசுத்தவான் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? இங்க கர்த்தர் தான் பேசுறாரு. ஆபிரகாம் அவன் சாதாரணமா கூட சிரிக்கலங்க, குப்பரடிக்க விழுந்து உருண்டு உருண்டு பிறண்டு சிரிக்கான். கக்கப்பக்கா கக்கப்பக்கா கக்க முகங்குப்புற விழுந்து. ஓ, உங்களுக்கு போட்டிருக்கா? அந்த போட்டிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? வாய மூடுறா நாருது. அல்லையே சொல்லுங்க. ஏலே, உன் கால்குலேஷன் எனக்கு தெரியும். 100க்கு புள்ள வராதுன்னு எனக்கு, 90க்கு புள்ள வராதுன்னு எனக்கு, நீ இன்னும் ஆமேன் உனக்குள்ள இருந்து வராதுன்னு எனக்கு. ஸ்டான்லி செத்தாலும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், தெரியுது. 100க்கு புள்ள வராதுன்னு எனக்கு தெரியும், 90க்கு புள்ள வராதுன்னு எனக்கு தெரியும். உன் கால்குலேஷன் உனக்கு சரிதான், அதுதான் சரின்னு எனக்கு தெரியும். ஆனா என் மகிமை, என் வல்லமை, என் வழக்கரம் உன் கால்குலேஷனுக்குள்ள அடங்காதே. போதும். சும்மா வீடு கட்ட முடியாது உன் கால்குலேஷன். கட்டுறேன், கட்டி தாரேன் என் கால்குலேஷன். சபை எழும்பாது உன் கால்குலேஷன். எழுப்புறேன், எழும்பும், நிரம்பும். உன் கிராமமே வரும், உன் பட்டணமே வரும். ஆயிரங்கள் வந்து உன் சபையை நிரப்பும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தர் என்ற அறிக்கை செய்யும். உன்னுடைய அனைத்து கால்குலேஷனையும் இந்த பகல் உடைக்கிற சார். நீ மகிமைய இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். அதை சொல்லாம போயிட்டா மத்தியான சாப்பாடு எனக்கு சரிக்காது. அல்லேலூயா. அண்ணன் நல்ல சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பாரு. ஆமேனா? இல்லை, இங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க. தோத்திரம். சாப்பாடுமா கொடுக்காம அனுப்பிட போறாங்க. சோத்திரம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னாகமத்தின் புத்தகம் ஒரு சப்ஜெக்ட் 11வது வசனத்தில், 11 அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம ஆளுங்க நான் வெஜிடேரியன் வேணும்ன்றான். தோத்திரம். 5ஆம் வசனத்தில் 4 சொல்றான், அவர்களுக்குள் இந்த இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் உங்க மாமனார், அவர் தனியா வருவார். ஏண்டா மண்டையில் ஏதாவது இருக்குதாடா? உங்களை அழைச்சது நான் தானே, உம்பிட்டு காலம் நடத்தினதே நான் தானே. எகிப்தில் 10 வாதம் வந்தப்போ அத்தனை பேர் செத்தானே, ஒன்ன சாகாம வச்சது நான் தானே. கொரோனால அத்தனை பேர் செத்தப்போ உன்னை போட்டு தள்ளாம வச்சது
இன்னும் இந்த ஆள் அங்க போறான், பொசுக்குன்னு இங்க வரான். அல்லையா சொல்லுங்க. நான் தானே மேக சம்பத்துல உன்னை வழி நடத்துறது, நான் தானேன்னு சொல்லுங்க. அக்னி சம்பத்துல உன்னை வழி நடத்துறது, செங்கடலை பிளந்தது, தூதர்கள் சாப்பிடுற மன்னாவையே உனக்கு கொடுத்தது. இங்க சொல்றான், யார் கொடுப்பார்? உனக்கு வாயை உன்னை படைச்சு கெடுத்துட்டேன்டா நான். கர்த்தருக்கு சோதரன், இறைச்சியை யார் கொடுப்பார் அப்படின்றான். 6ஆம் வசனத்துல, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ஓ வாடி போ. மோசே டென்ஷன் ஆயிட்டான். இவங்க இப்படி சொன்ன உடனே மோசே பயங்கர டென்ஷன். ஹல்லேலூயா. நானா இவர்களை பெற்றேன் நான் சொல்றான் பாருங்க. 11. அப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன? உடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையொன்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போய் என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது இவங்க ஒரு சைஸா பேசுறாங்க, அவன் ஒரு சைஸா பேசுறான். அல்லையே சொல்லுங்க. அப்பா இவங்க டென்ஷன் ஆகி அவனை டென்ஷன் ஆக்கிட்டாங்க. தோத்துறான். ஏப்பா ஆண்டவர் உச்சகட்ட டென்ஷனுக்கு போயிட்டார். அல்லையே சொல்லுங்க. அப்பா நல்லா கவனிக்கணும். தோத்துறான். சபைக்கு ஒரு டென்ஷன், சபை தலைவனுக்கு ஒரு டென்ஷன், சபையை படைச்சவருக்கு ஒரு டென்ஷன். தோத்துறான். அவர் டென்ஷன் ஆயிட்டு இப்ப சொல்றாரு 19ஆம் வசனத்துல, ஹல்லேலூயா, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். போடுறா. ஆண்டவர் பாருங்க டென்ஷன்ல பேசுறாரு. ஏண்டா 1 நாள் தானடா உங்களுக்கு வேணும்னு அழுகுற? ஒரு நாள் இப்ப சொல்றேங்கள்ரா, இப்ப சொல்றேங்க. டென்ஷன் ஆயிட்டேன்டா நானு, டென்ஷன் ஆயிட்டேன். தோத்துறேன். உங்க மூஞ்சிய பார்த்தோன்னே இப்ப நான் என்ன ஆயிட்டேன்? டென்ஷன் ஆயிட்டேன். நான் புலம்புறானே, அக்னி சம்பத்துல நான் வழி நடத்தினத மறந்துட்டானே. மண்ட கோமாளி, செங்கடலை பிளந்தது மண்டையில இல்ல உனக்கு? ஆளாளுக்கு ஒண்ணு பேசுற. நீங்கெல்லாம் பேசுறது பிரச்சனை இல்ல, அவன் பேசுறான் தாடி வச்சுக்கிட்டு. தோத்துறான். யாரு? மோசே. நானா பெத்தேன், நானா கற்பந்தரிச்சேன், நான் என்ன தேவனா அப்படின்னு அவன் ஒரு சைஸா டென்ஷன் ஆகி மேலைங்களையும் குதிக்கிறான். இது கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. தோத்துறான். இவங்க டென்ஷன் ஆகி கத்துறாங்க, அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான். தோத்துறான். தட்டின்னு இவன் டென்ஷன் ஆயிட்டாரு. யாரு? கத்தர். நித்ரா எல்லா பேரும் டென்ஷன். இப்ப நான் டென்ஷன்ல சொல்றேன்டா. அவர் டென்ஷன் ஆனா கூட நமக்கு ஆசீர்வாதம் தான். தோத்துறான். அவர் டென்ஷன் ஆனா கூட நமக்கு ஆசீர்வாதம் தான். ஏல ஒரு நாள் தானே கேட்க? ஒரு நாள் இல்லடா, ஒரு நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்லடா, 30 நாள் சும்மா முக்கி திங்கிற மாதிரி ஏசுறகள். உன்னை முக்குறண்டா, உன்னை இறைச்சிக்குள்ள ஆண்டவரே கூட வரமாட்டாங்கப்பா. உன்னை காடைக்குள்ள இறைச்சிக்குள்ள சொல்லுக்கா. நான் பைபிள் அப்படித்தாங்க பார்ப்பேன். அல்லேலூயா. என்ன ஆளை விட்டுருங்க, தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்கன்ற. ஒருவேளை எங்க அண்ணன் கூப்பிட்டாரு, அவர் பாவம் பலவீனமானவர். அல்ல சொல்லுங்க, அன்புல பலவீனமான என் மேல ரொம்ப ஓவர் லவ், ஆனாலும் என்ன கூப்பிடுவாரு. நீங்க தயவு செஞ்சு அடுத்த முறை அவர் என்ன கூப்பிட்டா அங்க வராதீங்க. நான் இப்படித்தான் பேசுவேன். அல்ல சொல்லுங்க. அப்பா நான் என் பைபிள என் கத்தர் அப்படித்தான் பார்க்கேன். இவங்க டென்ஷன் ஆனா என்ன, அவன் டென்ஷன் ஆகிறான். நீங்க அத்தனை பேர் டென்ஷன், நான் டென்ஷன் ஆனா ஏசுற தெஞ்சயம். இந்த டென்ஷன் உனக்கு சாபம் கிடையாது. இந்த டென்ஷன் அவர் சொல்றாரு 10 நாள் இல்லடா, 20 அதான் 30 நாள் முக்குறண்டா உன்னை இயேசு நாமத்தினால. இருக்கிறீங்களா? உடனே நம்மாளு யாரு? ராமானுஜம். அல்ல சொல்ற, இவர் ஒரு ராமானுஜம். யாரு? மோசே. அவர் சொல்றாரு, அதற்கு மோசே 21ஆம் வசனத்துல, என்னோடு இருக்கிற காலாட்கள் 60 லட்சம் பேர். அவன் இந்த ஆம்பளை ஆளுகளை மட்டும் சொல்றான். ஆமா காலாட்கள்னு, அதில் மனைவிமார்கள் பிள்ளைகள்லாம் கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். 6 லட்சம் சொல்றான், நான் 60 லட்சம் தாரி, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் கால்குலேஷன்ல சொல்றான். 25ல 30 லட்சம் பேர் எல்லாரையும் சேர்த்து சொல்லலாம். அவன் காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர்ன்றான். சொல்லிட்டு 1 மாசம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லுகிறீரே. எப்படி பேசுறான் பாருங்க ஆண்டவர்ட்ட. நான் பேச்சு பேசுறீர், நீரு டென்ஷன் ஆனா என்ன வேணாலும் பேசுவீரா? ஏண்டா கோமாளி, நீ மட்டும் டென்ஷன்ல பேசலாம், அவன் டென்ஷன்ல பேசலாம், நான் பேசக்கூடாதா?
புரியுங்களா உங்களுக்கு? நீங்க மட்டும் ஆளாளுக்கு டென்ஷன் ஆறீங்க, நான் டென்ஷன் ஆனா மட்டும் இவன் சொல்றான் பாருங்க. சொன்னீரே என்ன டென்ஷன்ல அப்படி இப்படி பேசுறீரு? உங்க கால்குலேஷன் தெரியுமா? எத்தனை பேர்னு தெரியுமா? நீர் வாட்டுக்கா 30 நாள் போடுறேன்னு அப்ப கறி கொடுக்குறேன்னு சொல்றீரு. ஆளுக்கு எப்படி கறிதீங்கன்னு தெரியுமா? வெளியில சொல்ற மத்தியானம் போட்டாங்கன்னா தெரியும், என்ன போடுறாங்கன்னு தெரியல. அல்லையா சொல்லுங்க. அவன் சொல்றான் பாருங்க அடுத்த வசனத்துல, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு, அதாவது அவன் கொண்டு வந்த ஆடு மாடெல்லாம் கால்குலேட் பண்றான். ஒரு வீட்டுக்கு எத்தனை ஆடு வச்சிருந்தான்னு தெரியல, இத்தனை ஆட்டையும் அறுத்து போட்டாலும் இவங்களுக்கு அது போதுமா? நிக்கல அவன் தோத்துறான். அவன் ஆத்திரம் அடங்கலங்க தோத்துறான். கால்குலேஷன் போய்கிட்டே இருக்கு தோத்துறான். பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிளஸ் பண்ணி அந்த கால்குலேட்டர் தட்டிக்கிட்டே இருக்கிறான். பிளஸ் பிளஸ் போடு, அடுத்து பிளஸ் 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 அப்படி போடுறான். அடுத்து என்ன போடுறான்? தோத்துறான். சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அது போதுமா? சமுத்திரத்துல மீனை மட்டும் சொல்லல, மச்சம்னா சமுத்திரத்துல எல்லாத்தையும் சாக்கான். நண்டு, நத்தை, புழுவு, ராலு, அங்க இருக்கிற அம்புட்டு மச்சமும், ஆல் கிரீச்சர்ஸ் ஆஃப் சீ, கடல்ல இருக்கிற அம்புட்டு மச்சத்தையும் கொண்டு வந்து போட்டாலும் தேர்மா போதுமா? இது அதே ஸ்கேல்லே பார்க்கணும். அல்ல சொல்லுங்க, ஸ்கேல் இறங்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க. அவன் உன்னை சொல்லணும், அவர் சொல்லணும், இவன் சொல்றான். இப்ப அவர் பேசியாடா, உன் கணக்கு அவ்வளவுதானா, உன் கால்குலேஷன் அவ்வளவுதானா, நிறுத்துறா. இப்ப அதே ஸ்கேல்ல நான் கண்டினியூ பண்றேன். அல்ல சொல்லுங்க. வேணா ஜியா ஒரு ஸ்கேல் ஏத்திக்க, ஏல அல்ல சொல்லுங்க. ஒரு ஸ்கேல் ஏத்திக்கடா, நான் பேசுறேன்டாப்பா, நான் பேசுறேன்டா கேள்றா. அவர் சொல்றாரு பாருங்க, ஏண்டா கத்த மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ கோமாளி, நான் கால்குலேஷன் வச்சிருக்கேன், ஓடுறா அதை ஓடுறா, அதை ஓடுறா, கல் எடுத்து ஓடுறா, உன் கால்குலேஷன் ஓடுறா. என் கை என்ன குறிச்சா? இதுக்கெல்லாம் நீங்க கை வச்சிருந்தீங்கன்னா தட்டி இருக்கணும். என் மொபைல் அல்ல சொல்லுங்க அப்பா, இதுக்கெல்லாம் கை இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க சபையில பிரசங்கங்களை அப்படி கேட்டு பாருங்க, பிரசங்க நேரம் அவ்வளவு மகிமையானதா இருக்கும். இருக்கீங்களா? அவர் பாருங்க, அவர் ஒண்ணு இவர் ஸ்கேல் அதே ஸ்கேல் ஒரு ஸ்கேல ஏத்தி பேசுறாரு. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று பேசுறீங்களா? இன்னைக்கு நீ பாப்படா, இன்னைக்கு ஒன்ன பார்க்க வப்பண்டா. இருந்தா தட்டு, இருந்தா தட்டு. கால்குலேஷன் இல்ல, கால்குலேஷன் கணக்கு போடுறானா, கணக்கு. மும்பிட்டு ஆடுகளை அறுத்தா பத்துமா? சமுத்திரத்தின் மச்சங்களையே கொண்டு வந்து போட்டாலும் பத்துமா? பத்தாது. அதானே உன் கால்குலேஷன். நீ சமுத்திரத்தின் மச்சத்தையும் அறுக்க வேணாம், நீ இருக்கிற ஆட்டையும் அறுக்க வேணாம், பரட்ட வேணாம். உன் கால்குலேட்டர் மட்டும் ஓட, அதை வச்சேன்னா இன்னொரு பிளஸ் பண்ணி எதையாவது கால்குலேஷன் போடுவேனே. உன் கால்குலேஷன் ஓடுறா, ஏசுறத்தஞ்சயம் திரும்பி பாடுறா, காத்தடிக்குதுரோய். அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு கீழ்காற்று கிளம்பிட்டு, கீழ்காற்று கிளம்பிட்டு, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம். அத கால்குலேஷன்ல சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் பிரயாண தூரங்கிறது 24 கிலோமீட்டர்ஸ். இங்கிட்டு ஒரு 24 கிலோமீட்டர்ஸ், இங்கிட்டு ஒரு 24 கிலோமீட்டர்ஸ், 48 கிலோமீட்டர்ஸ். பாளையம் முழுவதும், பாளையத்தை சுற்றிலும் 48 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. ஆத்தடி அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயா, ஆமெனா. அந்த 31 வசனத்துல அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழ உயரமா. ஒருவேளை இம்பிட்டு இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 2 முழம், இதை விட பெருசா இருக்கும் போல தெரியுது. அந்த காலத்து கையெல்லாம் ரொம்ப நீளமா இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க அப்பா. அதாவது காலை தூக்கி வச்சான்னா, மச்சான் எடுக்க முடியல மச்சான், வரமாட்டுக்கு மச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி, சொல்ற மாதிரி, வேற மாதிரி, அந்த மாதிரி தட்டே. அவர்தான் கர்த்தர். நீ மகிமையை உன் கணக்கீட்டுக்குள் அடங்காத மகிமையே, உன் கணக்குகளை தாண்டின. ஓ என் சபைய 500 பேருக்கு தான் கட்டி வச்சிருக்கேன். உன் சபையை அதி சீக்கிரம் இடிக்க வேண்டியது வரும். அல்லையா சொல்லுங்க அப்பா. இன்னும் எப்பதானே பில்டிங் கட்டி பிரதிஷ்டை பண்ணா, வாங்கின கடனை என்ன அடைக்கலை சார். அல்ல சொல்லுங்க அப்பா.
அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏசு ரத்தம் ஜெயம். இல்லட்டா அதை ஆபீஸுக்கு வச்சுக்கோ. பில்டிங் இடிக்க மனசு இல்லைனா உனக்கு ஒரு புதிய விசாரமான இடத்தை தர்றேன். பல ஆயிரங்கள் அமர்ந்து ஆராதிக்கிற ஆலயத்தை தர்றேன். உன் கணக்குக்குள்ள, உன் கால்குலேஷனுக்குள்ள, உங்க ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள, ஊழிய திட்டத்துக்குள்ள, தரிசன திட்டத்துக்குள்ள நீங்களே ரொம்ப பெருசா போட்டு வச்சிருக்கிறீங்க. இப்ப மோசே ரொம்ப பெருசா தான் போடுறான். எல்லா ஆடுகளும் அறுத்தா பத்துமா, சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் வந்தா பத்துமா, பத்தாது. அப்ப நீ போட்டிருக்கிற பிளானே பெருசுதான். அதை உடைச்சு அதையும் தாண்டி ஹமாரா சேக்கே லேகே ரே ஹமல் துக்கமரா சேக்க போ. நீ தேவனுடைய மகிமையே. நான் இயேசுவா கொக்கா நானா எம்பிட்டு பெரிய அப்பாவை கும்பிடுறோம். சோகமா போஸ் கொடுக்குற மூக்க கிள்ளிப்புடுவாரு, ஜாக்கிரதை. அல்லேலூயாவா. உன் சோகத்துல எங்கேயா உண்டு போடு. சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, பலனா இரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்ம சாதிக்க போறோம், சாதிக்க போறோம். கல்லறிகிறவன் கூட கர்த்தரிடம் திரும்ப போறான். அப்படி ஒரு மகிமை வெளிப்பட போகுது. அப்படி ஒரு மகிமை, நம்ம கண்ணீர் கழிப்பாகிற மகிமை, நம்ம கால்குலேஷனுக்குள்ள அடங்காத மகிமை. என்ன நடக்கு? 45ஆம் வசனத்துல, 45ஆம் வசனத்துல 43ல லாசருவே வெளில வாண்டாரு. மகிமையை காண்பான்னு சொன்னவர். இப்ப லாசர் வெளில வந்துட்டான். தோத்திரம். வந்த உடனே இப்ப என்ன நடக்கு? தோத்திரம். 45 போட்டீங்களா? தோத்திரம். ஏற்கனவே படிச்ச வசனம் தான். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில். இவங்க யாரா? யோவான் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமா, யோவான் 11:7. அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நான் மறுபடியும் யூதேயாவுக்கு, எப்பா வாங்க யூதேயாவுக்கு போவோம், நமக்கு தகவல் வந்திருக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருந்து, நம்ம போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப சீசர்கள்லாம் சொல்றான் 8ஆம் வசனத்துல, ரபி இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் அவ்விடத்துக்கு. ஏப்பா இப்ப தானப்பா அந்த ஊருக்கு போனோம், நம்மளை எல்லாம் சேர்ந்து கல்லெறியதுக்கு கொல்றதுக்கு வந்தாங்களே, தப்பு சொம்பள ஓடியாந்தோம், அந்த ஊருக்கு மறுபடியும் போலாம்னு கூப்பிடுறீரே, உமக்கான் நல்லா இருக்கா அப்படின்றான். இதுக்கு முந்தின அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை என்ன செய்தார்கள்? வசனம் அப்படிதான் இருக்கு. கல்லெறிகிற கூட்டம். ஏசுனா பிடிக்காது, அவர் பிரசங்கம்னா பிடிக்காது, அவர் வார்த்தைனா பிடிக்காது, அவர் சுவிசேஷம்னா பிடிக்காது, அவரை பார்த்தாலே பிடிக்காது, அவரை கொன்றுணும், அவர் கூட்டத்தை கொன்றுணும், அழிச்சிடணும் அப்படின்னு காட்டுமிராண்டித்தனமான ஒரு இருதயம், கல் நெஞ்சமுள்ள இருதயம், கல்லெறிய துடிக்கிற இருதயம். அப்படிப்பட்ட யூதர்கள் தான் ஆத்தாடி சோத்திரம் 4 நாளாகி நாரி போனவன். மார்த்தாள் கால்குலேஷன் தான் நம்ம கால்குலேஷனும். எல்லாரும் கால்குலேஷனையும் உடைச்சுட்டாரேடா, எல்லாரும் கால்குலேட்டரையும் உடைச்சுட்டாரேடா. கல்லறைக்குள்ள இருந்து வெள்ளையா ஒருத்தன் வெளில வர்றானடா. வெளில வந்ததுக்கு பிறகுதான் அவன் கட்டையா அவிழ்த்தோட சொல்றாரு. அவன் முகமெல்லாம் திரைச்சோலை வச்சு கட்டி இருக்குதாமா. இன்னைக்கு வரைக்கும் அது கற்பனைக்குள்ள அடங்கவே மாட்டேங்குது. கையையும் காலையும் பிரேதம் கட்டி தான் வச்சிருக்கு. இங்க வந்த பிறகுதான் எல்லா கட்டுமே அவுக்குறாங்க. அப்படின்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துட்டான். பண்ணி 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 வந்துட்டான். அல்லையா சொல்லுங்க அப்பா. அதாவது ஆண்டவர் வார்த்தை வந்தா எவனும் எழும்புவான். அம்மா எழும்பிட்டாள்ல, அல்லையா சொல்லுங்க. இதை விட படுபயங்கரமான ஒரு சம்பவம் எது தெரியுமா? எசேக்கியேல் 37. காஞ்சு போய் கிடக்கிற எலும்பு கூட்டம் அங்க கொண்டு நிறுத்திட்டாரு. எங்களையும் வார வாரம் அப்படித்தான் நிறுத்துறாரு. உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு. மைக்க கொடுக்கும் போது நமக்கே அங்க சோலி முடிஞ்ச மாதிரி இருக்கும். விளையாடா பிரசங்கம் பண்ண போறோம். இதுல அண்ணன் வேற ஒரு பாட்டை கிட்ட பாடி கால் மிதிக்கும் தேசமெல்லான்றாரா. அவரையும் பாட்ட பாடுறாருன்றீங்க.
அப்படி இப்படி ஒரு அசைவை உண்டாக்கி கையில கொடுப்போம்னு தான். எனக்கு பின்னால வர்ற என் தம்பி பாடா படக்கூடாது, இவங்களை எழுப்பி விடுற வர்றவர் அவர் செத்து போயிடக்கூடாது, அதனால ஒரு பாட்டை கிட்ட பாடுவோம்னு இங்க தம்பியும் வந்து ஒரு பாட்டை பாடுறாப்புல, அமுக்குறாப்புல, தோத்துறான். ஆனாலும் நம்ம கைக்கு மைக்கு வரும்போது எனக்கு ஒரு யோசனை வரும். நம்ம என்ன எசேக்கியேலை விட பெரிய ஆளா? அல்ல சொல்லுங்கப்பா. நம்ம அப்பன் எசேக்கியேல் காஞ்சு போன எலும்புக்கு முன்னால நின்று பிரசவம் பண்ண சொல்றாரு. இங்க உசுர் இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு, மொழி இருக்கு, மூக்கு இருக்கு, முறைக்கிறதுக்கு அக்கா இருக்கா? அல்ல சொல்லுங்க. எலும்பு கூட்டத்துக்கிட்டே பேச முடியும்னா இங்க பேச முடியாதா என்ன? ஒரு ஆமேன் வராது, ஒரு அல்லேலூயா வராது, எல்லாமே தெரியும் எசேக்கியேலுக்கு. பேசுறான்றாரு. நான் பிரசங்க இருங்க. அவன் நமக்கு ஒரு ஆமேன் வரலன்னா அடுத்த பாயிண்ட் வர மாட்டேங்குது. ஆனா அன்னைக்கு எசேக்கியேல் எது ஆமேன் சொல்லியிருக்கோம்? அதெல்லாம் செத்து போன எலும்பு கூட்டம். அது எந்த மாசம் எந்த வருஷம் செத்துச்சுன்னு தெரியல, எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. அதுல வர கேள்வி அவற்ற, எசேக்கியேல் இந்த எலும்புகள் உயிரடையுமா? யாருக்கிட்ட கேட்கிற கேள்வி? எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட கேட்டான்னா பரவாயில்ல, ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட கேட்கிறாரு, உயிரடையுமா? அடையும்ன்றியா? ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இது ஓவரா தெரியலையா? என்ன கூட்டு வந்து சோத்திரம் 10 உசுருள்ள டிக்கெட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டு பேச விடுவேன்னு பார்த்தா எலும்பு கூட்டத்துக்கு முன்னாடி பேச விட்டுட்டு அதுவும் உயிரடையுமான்னு வேற கேள்வி. அவற்றை பொசுக்குன்னு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்கிறவர் யாரு? கர்த்தர். அவன் ஒன்றும் மார்த்தாள் கிடையாது, ராமானுஜம் பேத்தி. அல்ல சொல்லுங்க அப்பா. அவன் ரொம்ப கணக்கார கவனமா இருக்கான். அவர்கிட்ட கரெக்டா பதில் சொல்லணும். அவன் ஒண்ணு ஒரு பதில் சொல்றான், அது உமக்கே தெரியும். ஏ தேவகுமாரா உமக்கே, அவன் சொல்லாம பாருங்க அடுத்த வசனத்துல, அதை நீரே, அதே 3 வசனத்தை சொல்றான் பாரு, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை என்ன கூட்டு வந்திருக்கிறீர். அவ்வளவுதான். நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்றேன். எழுப்புறதும் எழுப்பாதும் உங்க கையில தான் இருக்கு. பேசிடுவோம் அப்படின்னு தான் நாங்க வர்றது. அல்லேலூயா சொல்லுங்க. He started to preach. எசேக்கியேல் பேச தொடங்குறான். பைபிள் சொல்லுது 6ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே ஒரு அசைவு உண்டாகி, கையை தட்டு, ஒரு அசைவு உண்டாகி, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ ஒரு அசைவு உண்டாரு. எங்க எலும்பு கூட்டம் ஷேக் ஆகுது சார். ஷேக் ஆகும், நம்ம பட்டணம் ஷேக் ஆகும். ஷேக்குனா அந்த ஷேக் இல்ல, அல்லே சொல்லுங்க, அசையும். அல்லேலூயா. கிராமங்கள், தெருக்கள் அசையும். கல்லெறிகிற கூட்டம் அசைஞ்சிச்சு சார். அல்லேலூயாவா. டெட் பாடி அசைஞ்சு வெள்ள வந்து நிக்குது. இப்ப கல்லெறிகிற கூட்டம் எல்லாம் அசைது. இவர் கத்துறதாம்டா, இவர் உண்மையான சாமி தான்டா. தெரியாம நாம கல்ல எடுத்துட்டோம்டா, நம்ம தெரியாம எதிர்த்துட்டோம்டா. இந்த மார்த்தாள மரியாள ஒரு மாதிரி நினைச்சிட்டோம்டா, லாசரு ஒரு மாதிரி நினைச்சிட்டோம்டா, இவங்க தெய்வம் இயேசு ஒரு மாதிரி நினைச்சிட்டோம்டா. லாசரு உங்க கூட நாங்களும் சேர்ந்துக்கிறோம்டா. ஏன் மார்த்தாளு, ஏன் மரியாளு, ஏக்கோய் நாங்களும் உங்க கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வர்றோம் கோய். நீ அல்லையிலே சொல்லலாட்டாலும் நாங்க சொல்லுவோம் கோய். நாங்க பிந்தினோர் கோய், நீ முந்தினோர் கோய். பார்க்கோய், நீ பின்னால இருப்ப கோய், நாங்க முன்னால வந்துருவோம் கோய். நாங்க உன்னை விட ஆராதனை பண்ண போறோம் கோய். உன்னை விட நாங்க பயங்கரமா முந்தினர் அநேகர் பிந்தினராயும், பிந்தினர் அநேகர் முந்தினராயும் எங்களை பத்தி தான் சொல்லியிருக்கிறார் கோய். நாங்க எல்லாம் சபையை வந்து நிரப்பி உன்னை சபையை விட்டு வெள்ள தூக்கி போட போறோம் கோய். அல்லேலூயாவா, ஐயோவா. என்ன மேட்ரு? கல்லெறிகிற கூட்டம் அசையணும்னா கல்லறைக்குள்ள இருக்கிறவன் அசையணும். கல்லறைக்குள்ள இருக்கிறவன் அசைஞ்சிட்டான்னா வெளியில கல்லெறிய நிக்கிறவன் கண்டிப்பா. இப்போ
இன்னொரு பாயிண்ட், கல்லறைக்குள்ள இருக்கிற ஒருத்தன் அசைஞ்சிட்டா கல்லெறிய நினைக்கிற ஆயிரங்கள் அசையும். ஏன்னா நீ இயேசுவின் சிநேகிதன், நீ இயேசுவோடு உறவாட பிறந்தவன், நீ அவருடைய பிள்ளை, நீ தேவ ராஜ்யத்தின் வாரிசு. உன்னை வச்சுதான் அவருக்கு மிகப்பெரிய திட்டம். நீயே கல்லறைக்குள்ளே உட்காந்துருக்கே. நீ ஒரு ஆளு அவர் சத்தத்தை கேட்டு அசைஞ்சிட்டினா, எழும்பிட்டினா, அவரை கல்லெறியணும்னு துடிக்கிற ஆயிரக்கணக்கான கூட்டம், அது உன் கிராமமா இருந்தாலும் சரி, உன் தெருவா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியா இருந்தாலும் சரி, காஷ்மீர் வரைக்குமானாலும் சரி, இந்தியாவானாலும் சரி, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அசையும். அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உண்மை சோஸ்தரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 தரம். அது அப்புறம் 2வது பாயிண்ட். அதாவது நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது, நான் முட்டி போட்டுருக்காம அவனை மாதிரி கூட கிடையாது, எல்லாம் மோசமான அப்படியா நான் அப்படியே தோத்திரம். ஆமா சூப்பர் அல்லேலூயா அப்படின்னு உன் ஜெபம். நீ வந்தீன்னா உனக்கு என்னவோ அதை சொல்லிட்டு அதான் கம்முன்னு போறதை விட்டு இருக்கிறவனெல்லாம் குறை சொல்றது, பாஸ்டரை குறை சொல்றது, பிரசங்கத்தை குறை சொல்றது, யஸ்னாரை குறை சொல்றது, வார்த்தையை குறை சொல்றது, பக்கத்தில் இருக்கிற அம்மாவை குறை சொல்றது, ஐயாவை குறை சொல்றது. இதுல வேற அப்படியே தேசத்தை ரட்சி மாண்டவரே போற பரபர. ஹல்லேலூயா. ஒன்ன முதல்ல போட்டா தேசத்துக்கு எழுப்புதல் வந்துடும். அம்புட்டு பேரையும் குறை, பாஸ்டரை குறை, பாஸ்டர் அம்மாவை குறை, சர்ச்சை குறை, விசுவாசிய குறை, மூப்பரை குறை, புருஷனை குறை, எல்லாரையும் குறை. அப்படி எழுப்புதல் வருவதாக. ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல். ஹல்லேலூயா. டேய் ஸ்டான்லி கண்ட்ரோலா பேசுறா. முடியல பாஸ்டர். ஹல்லே சொல்லுங்கப்பா. முடியல, 1 2 சகிக்க முடியல. இதுகளை வச்சு எழுப்புதல பாத்துடலாம்னா 2 டிக்கெட் தான் ஜெபத்துக்கு வந்திருக்கும். இந்த டிக்கெட் அந்த டிக்கெட்டுக்காகாது, அந்த டிக்கெட் இந்த டிக்கெட்டுக்காகாது. பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் தான். அக்கினி இறங்க பண்ணுகிறோம் அப்படின்னு ஜெபம் லீட் பண்ணுவார். இவன்லாம் ஜெப குறிப்பு நடத்தலாம் பாரு. அல்லே சொல்லுங்க அப்பா. பின்னாடி நிக்கிறவர், இவன்ட்ட யாரும் மைக் கொடுத்தா? ஜெப குறிப்பு இவன் தான் நடத்துவானா? நம்ம நடத்த மாட்டோமா? நான் இங்க நடக்கிறத சொல்ல, நான் பொதுவா பேசுறேன். அல்லே சொல்லுங்க. ஆறா நடத்துறோட ஒத்து போறது கிடையாது, ஜெபம் பண்றவரோட ஒத்து போறது கிடையாது. ஆனா ஜெபம் எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதலுக்காக. முதல்ல இந்த குற்றப்படுத்தாம குறை சொல்லாம ஜெபிக்க பழகு. 2வது, குறுக்கீடாய் நில்லாதிருங்கள். குறுக்க நிக்காதீங்க. ஆண்டவருடைய அற்புதத்துக்கு நான் ஒரு நாளும் தடைய அனுசக்கூடாது. 39ல கல்ல புரட்டுங்கன்றாரு. அவர் புரட்டுன்னு சொன்ன உடனே மார்த்தாலும் மரியாளுமா போய் புரட்டுறாங்க. பொம்பளையால் 2 வரும். அந்த கல்லறிய நினைச்சாம் பாருங்க யூதர்கள், அவன் தான் புரட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, கல்லறிய நினைச்சவன் கூட புரட்டுறதுக்கு போறான், புரட்டுறான். ஆனா கஞ்சி ஊத்துனவர் 2 பேரும். அதுல ஒரு மார்த்தாள் சீனியர், சும்மா அவ சொல்றாரு நீயும் புரட்டுறதுக்கு போற, சும்மா இருந்த ஏமா அவர் தானம்மா சொன்னாரு புரட்டுறதுக்கு, நீ சும்மா இருந்தா இப்ப அவரை நான் புரட்டுறேன். ஏதாவது புரியுதா? புரட்ட போறவனையும் புரட்டுறா, புரட்ட சொன்னவரையும் புரட்டுறா. வீர தீர மங்கை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. மார்த்தாள், வீரலட்சுமி. அப்படி சொல்லாதீங்க பாசா, அதெல்லாம் இப்படி கிடையாது பாசா. பாஸ்டருக்கே ஆலோசனை கொடுக்கிறது, குறுக்க குறுக்க வந்து நிக்கிறது. சிறுவர் ஊழியம் ஒருத்தர் பண்ணா விடு, அவங்கள பண்ண வாலிபர் ஊழியம் ஒருத்தர் பண்ணா அவங்கள பண்ண விடு. குறுக்க குறுக்க போய் நின்றுகிட்டே நீங்க தான் வாலிபர் ஊழியம் பண்றீங்களோ, நீங்க தான் சிறுவர் ஊழியம் பண்றீங்களோ, உங்கள்ட்ட தான் பாஸ்டர் கொடுத்தாரோ. ஆமா, எதை வச்சு உனக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்தாரு? எதை நம்பி உனக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்தாரு? காரணம் சொல்லவா? உன்கிட்ட கொடுக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள்ட்ட கொடுத்தாரு. சபையில் இருக்கிற 2வது பாயிண்ட் வேணுமா? சொல்றேன் கேளு. சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க உசுரோட இருக்கணும்னு அவங்கள்ட்ட கொடுத்தாரு.
தானும் செய்யறது கிடையாது, செய்யற ஆளையும் கல்ல நீ புரட்ட முடியாது. கம்முன்னு புரட்டுறவன புரட்ட விட. தசமபாகம் தானும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கிற ஆளையும். மிஷினரி ஊழியத்துக்கு தானும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கிற ஆளையும். ஞானசானம் தானும் எடுக்கிறது கிடையாது, எடுக்கிற ஆளையும். உபவாசத்துக்கு தானும் வர்றது கிடையாது, வர்ற ஆளையும். இடையூறாய் ஆமென் நில்லாதிருங்கள், குறுக்கே நில்லாதிருங்கள். கடைசியா குழப்பமின்றி விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். வந்த உடனே சொல்லிடுவாருங்க. வந்து மார்த்தாளை பார்த்த உடனே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவாரு? 21 வசனத்தில் மார்த்தாள் சொல்லுவார், நீங்க இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உடனே 22 சொல்லுவார், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு. நீர் இப்ப ஜெபம் பண்ணிருந்தா தேவன் ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்றா. அதை எதை வச்சு சொல்றான்னு தெரியல, நம்மளை குழப்பிடுறது தோத்துறான். இப்பொழுதும் தேவன் நீர் என்ன சொல்கிறீரோ, நீர் என்ன கேட்கிறீரோ அதை தேவன் உமக்கு செய்வார் என்று நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். நான் ராமானுஜம் பேத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அறிந்திருக்கிறேன். உடனே இயேசு சொல்வாரு, தோத்துறான் அப்படியா, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். உடனே இயேசு சொல்வாரு, உன் சகோதரன் எந்திரிக்க போறான், உயிர் தெழுந்திருப்பான். உடனே இவ உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்றும். முதல்ல என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? அதாவது 22 வசனத்தில் நீ என்ன சொன்ன, இப்ப 24 வசனத்தில் என்ன சொல்ற? 22 என்ன சொல்றா? இப்பொழுதும் ஒன்று கெட்டு போயில்லை, நீ லேட்டா வந்தா கூட நீர் ஜெபம் பண்ணீர்னா பிதாவான தேவன் செவி கொடுப்பார், உம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஏசு சொல்றார், வெரி குட் வெரி குட் வெரி குட், கரெக்டாக தான் பேசுற, உன் சகோதரன் இப்போ உயிர் தெழுந்திருக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஓ, அப்போ என் சகோதரனை எழுப்ப போறீரா அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சரிதான், நீர் வாட்டுக்கு பேசிக்கிட்டு நான் படுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ என்ன சொல்றா, உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன். இங்க கவனிங்க, சும்மா என்ன குழப்பி விட்டுக்கிட்டு, உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எந்திரிச்சுப்பான், அது எனக்கு தெரியாதான்றா. அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் திரும்ப சொல்றார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும். இதை விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுங்க. உடனே 27 ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனால் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒன்று சொல்றாரு, இவ ஒன்று சொல்றா. சரி, விசுவாசிப்பா போல, புரிஞ்சிருப்பா. நம்ம இவ்வளவு தூரம் பிரசவம் பண்ணியிருக்கோம், மண்டல ஏறி இருக்காதா இல்லையா? அதெல்லாம் ஏறி இருக்கும் அப்படின்னா அவரா ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வர்றாரு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு தாங்க 39 வசனத்தில் கல்லை புரட்டுங்கன்றாரு. நான் சொல்றது புரியுதா? ஆளை பிரசங்கம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு, அவளை கரெக்ட் பண்ணிட்டோம், இப்ப கல்ல புரட்டுங்கடான்னு ஒண்ணு மட்டார்னு குறுக்கு வந்து நிக்கிறா. தோத்திரம், சோ அமைதி. அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பிரசங்கத்தை கேட்ட நீ? அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்பவே விசுவாசிக்கிறேன்னு கேட்டேன், ஆமாண்ணே, எனக்கே இப்போ டஃப் கொடுக்குற மாதிரி பேசின. ஆமா, நானும்ல உன்னை ரொம்ப அநியாயத்துக்கு நம்பிட்டேன், இப்ப கல்ல புரட்டுங்கன்னா திரும்ப வந்து குறுக்க நிக்கிற. கோமளி, நீ விசுவாசித்தால் குழப்பமில்லாமல் விசுவாசி. நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காத. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி. அவர் வார்த்தை வந்தா ஆரம்பத்தில் ஆமேன்னாலும் ஆமேன் தான், முடிவுல வார்த்தை வந்தாலும். ஆதியாகமம் 12:2 என்னது? உன்னை பெரிய நீ உன் இனத்தை விட்டு தேசத்தை விட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு. 4 வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இருக்கு? விசுவாசம். எஸ், நான் பெரிய ஜாதியா போறேன், கர்த்தர் எனக்கு சந்ததியை தர போறார், ஓகே ஆமென், அவரான சரி அப்படின்னு போறான். விசுவாசம் இல்லையா?
இப்போ 16 அதிகாரம் வரும்போது சாராளமா அத்தானே சொல்லு டார்லிங், புள்ள நம்ம 2 பேருக்கும் வர்ற மாதிரி தெரியல, சரி டார்லிங், ஆனா புள்ள வரணும், ஓகே டார்லிங், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லு டார்லிங். ஆகாரு பாத்திரம் வளர்க்குற பாப்பா, ஆமா டார்லிங், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி சரி ஓகே ஓகே சொல்லு டார்லிங், ஒரு வாரிசு வரும்ல, நல்லா இருக்கே டார்லிங், ஆகார கூப்பிடு, அல்ல சொல்லுங்க அப்பா. அப்ப 12:2 கர்த்தர் சொன்னதுக்கு ஆமேன்னு சொன்னிய, இப்ப சாராள் சொல்றதுக்கு ஆமேன் சொல்றிய, ஒரு சைஸா இருக்க ப்ரோ. ப்ரோ 12:2 சொன்னதுக்கு ஆமேன், இப்ப 16:2 சாராள் சொல்றதுக்கு ஆமேன்ற, ஒரு மாதிரி இருக்க அல்லேலூயாவா. இப்ப 17:2 திரும்ப ஆண்டவர் வந்து சொல்றார். அப்பதான் பார்த்தது ஒரு நாள் நான் மிகவும் திரளாய் சொன்ன உடனே 17 முகங்குப்புற விழுந்து கக்கர போக்கறன்னு சிரிச்சிட்டு 18 சொல்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக. 18ஆம் வசனத்துல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இஸ்மவேல் குறுக்க ஓடிருப்பான். ஆண்டவர் கேட்டிருப்பார், யாரா அந்த டவுசரு, ஒருத்தன் குறுக்க ஓடுறான், என் சாதனை. ஹல்லேலூயா. ஏல அது சாதனை இல்லடா, சோதனை. அவன் என் லிஸ்ட்ல கிடையாதரா, நீ வாட்டுக்கு அவுட்புட் பண்ணிருக்க. அதான் வந்தீங்களா, இஸ்மவேல் ஆசீர்வச்சிங்களா, போனோன்னு இருக்கணும். சும்மா பெரிய ஜாதி ஆக்குவேன், உடன்படிக்க திரளா பெருக பண்ணுவேன், அதெல்லாம் நிறுத்துங்க. அப்ப 12 ஆமே என்ன விசுவாசிக்கிற என்ன கிளம்பி வந்த, இப்ப வேற மாதிரி பேசுற இருக்கீங்களா? குழப்பம் இல்லாமல் விசுவாசி, நீ தேவனுடைய மகிமைய. எழும்பி நிற்போம், நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த பகல் நேரம் பேசி இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சபையே, உன் அழுகை, உன் ஜெபம், உன் விண்ணப்பம், உன் ஏக்கம் அது என் சமூகத்தில் வந்திருக்கிறது. மார்த்தாளே, மரியாளே, உன் ஜெபத்தை நான் கேட்காம இல்ல, உன் ஜெபத்துக்கு நான் செவி கொடுக்காம இல்ல, என் கவனத்துக்கு அது வந்துட்டு, நான் தான் சற்று தாமதப்படுத்துறேன். அது தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்க போது, அது தேவ ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்க போது. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் கண்ணீரை களிப்பாக்குகிற ஒரு மகிமை, உன் கணக்கீடுகளுக்குள் அடங்காத ஒரு மகிமை, கல்லெறிகிற கூட்டம் கூட கர்த்தரிடத்திலே திரும்புகிற ஒரு மகிமை வெளிப்பட போது, வெளிப்பட போது, வெளிப்பட போது. உன் குடும்பத்தின் நடுவில் இருந்து அந்த அற்புதம் உதிக்க போது, உதிக்க போது. உன் கையை விட்டு போன லாசரு, உன் கையை விட்டு போன காரியம், நீ இழந்த ஜெப ஆவி, நீ இழந்த கிருபைகள், நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த ஊழியம், நீ இழந்த சகலமும் இன்னைக்கு திரும்ப 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 துளிர் விடுது, துளிர் விடுது, எழும்பி வருது, எழும்பி வருது. உன் கரத்துல தர்றேன். உன்னை பார்த்து உலகம் வியக்க போது, உன் குடும்பத்தை பார்த்து உலகம் வியக்க போது, ஆச்சரியப்பட போது. உன் தெருக்காரன் எல்லாம் கர்த்தரிடத்துல திரும்ப போறாங்க. ஆமென். கிராமம் கர்த்தரிடத்துல திரும்ப போது, கல்லெறிகிற கூட்டம் கர்த்தரிடத்துல திரும்ப போது, கணக்கற்ற கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க போது. உன்னை நான் மகிமைப்படுத்த போறேன், நீ மகிமையை பார்க்க போற. வல்லமை, 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 ஒரு உயிர் தொழுகிற வல்லமை, ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஒரு உயிர் தொழுதலின் வல்லமை எல்லார் மேலும் இறங்குகிறது. சரீரத்தில் இறங்குகிறது, குடும்பங்கள்ல இறங்குகிறது, அவயவங்கள்ல இறங்குகிறது, ஊழியங்கள்ல இறங்குகிறது, ஜெப வாழ்க்கையில இறங்குகிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். உயிர்ப்பிக்கிற வல்லமைக்கு இடம் கொடுப்போம். உயிர்ப்பிக்கிற வல்லமைக்கு இடம் கொடுப்போம். இயேசு பேசுகிறார். உங்க பிரச்சனையை பார்த்து பேசுகிறார், வியாதியை பார்த்து பேசுகிறார், பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்கிறார். எழுந்து வா, கல்லறையை விட்டு எழுந்து வா. ஜீவன் உண்டாவதாக, வியாதி மாறுவதாக, மரண படுக்கை மாறுவதாக, கடன் மறைவதாக, தரித்திரம் விலகுவதாக, சாபங்கள் அழிவதாக, சத்துரு விழுந்து போவானாக. மகிமை, 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 மகிமை. என் மகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, என் பிள்ளைகளுடைய கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக. பல வருஷ கண்ணீர் இப்பொழுது மாறட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன்.
அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே, தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல். ஆமென். Glory, glory, glory. தினமும் துதிக்கின்றே. மேலானது, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, என் உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஓ ஓ உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. தேவ மகிமை 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 மகிமை. ஆராதனை ஒவ்வொருவர் மேலும் அற்புதம் செய்கிறவங்க வல்லமை இயேசுவின் நாமத்துல. மரித்த நிலையில கிடக்கிற அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு உயிர் பெற்று எழும்பட்டும். அவங்க கண்ணீர் சந்தோஷமா மாறட்டும். வியாதிகள் விலகட்டும். தரித்திரம் மாறட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு ஜீவன், ஒரு ஜீவன், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் இப்பவே 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 இயேசுவின் நாமத்துல நடக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். உன் கண்ணீர் களிப்பாக மாறுகிறது. உன் துக்கம் சந்தோஷமா மாறுது. உன் ஜெபத்துக்கு பதில் வருது 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 வருது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.